நம்முடைய வாழ்க்கையை எப்படி வரைஞ்சு வச்சிருக்கிறாரு, அல்லது உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு தேவன் நினைக்கிறார். இன்னும் புரிஞ்சு கொள்ற மாதிரி சொல்லணும்னா, கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா அது எப்படி இருக்கும்? ஒரு விசுவாசியை கொடுத்து ஒரு ப்ரொஃபைல் ஷாட் ஒன்று எடுங்களேன் அப்படின்னு சொன்னா, அவர் ஒரு ஷாட் எடுத்து மாட்டி வச்சிருக்கிறாரு. அதுதான் சங்கீதம் 112. கடவுள் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறாரு? உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு, உங்களுக்கு ஆஸ்தி இருக்கணும்னு நினைக்கிறாரு, உங்களுக்கு நல்ல ஐஸ்வர்யம் இருக்கணும்னு நினைக்கிறாரு, உங்களுக்கு வீடு இருக்கணும்னு நினைக்கிறாரு. உங்க சவால்கள்ல அதுல இருந்து வெளியே வர்ற மாதிரி காரியம் நடக்கணும்னு நினைக்கிறாரு. கொஞ்சம் பேருக்கு கடன் கொடுக்கிற ஆளா இருக்கணும்னு நினைக்கிறாரு. சிறப்பான தரமான சம்பவங்கள் இனிமேதான் நடக்க போகுது. வாழ்க்கை எப்படி மாறும்னா, பிசாசு ஒரு படத்தை காமிச்சிட்டு இருப்பான், நீங்கெல்லாம் ஒரு படத்தை நினைச்சிட்டு இருப்பீங்க. அதை யோசித்தீங்கன்னா வாழ்க்கை மாறவே மாறாது. வாழ்க்கை எப்படி மாறணும்னா, கடவுள் உங்களை குறித்து ஒரு கிளிக் எடுத்து வச்சிருக்கிறாரு, ஒரு ஷாட் எடுத்து வச்சிருக்கிறாரு. அவர் எடுத்து என்ன பண்ணுவாருன்னா, இதை பார்ப்பா அப்படின்பாரு. அதை நீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒப்பாகவே நீங்க மாறிடுவீங்க. வழக்கமா இந்த உலகம், பிரச்சனை, நோய், போராட்டம்லாம் பார்த்தா பயந்துரும், ஐயோ அவருக்கு நான் தொலைஞ்சேன் அப்படின்னு. ஆனா கடவுளுடைய வார்த்தையில பிரியமா இருக்கிற நீங்க எதை சொல்ல முடியும்னா, இந்த இருள்ல எனக்கு வெளிச்சம் உதிக்கு. கடவுள் சொல்றாரு, சிறப்பான தரமான சம்பவங்கள் இனிமேதான் வாழ்க்கையில நடக்க போகுது. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் போகலாம். சங்கீதம் 112. போன வாரம் ஒரு சங்கீதம் புத்தகத்திலிருந்து படித்தோம், நான் இருக்கா? எது? 128. 128ஆம் சங்கீதத்தை போன வாரங்களில் நாம் பார்த்தோம். த பேட்டர்ன் ஆஃப் லைஃப். கடவுள் நம்ம வாழ்க்கையினுடைய அந்த பேட்டர்ன் எப்படி வச்சிருக்கிறாரு, அந்த வரைபடம் அப்படி என்னங்கிறத நாம் படித்தோம். ரொம்ப அற்புதமாக இருந்தது. நிறைய பேர் இந்த சங்கீதத்தை இப்படி நாங்கள் படித்ததே இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஸோ இன்றைக்கும் அது மாதிரியே இன்னொரு சங்கீதத்தை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். அந்த பர்ஃபெக்ட் பிக்சர், அந்த ப்ளூ பிரிண்ட் ஆஃப் காட், அதாவது தேவனுடைய அந்த ப்ளூ பிரிண்ட் இருக்கு பாருங்க, த ப்ளூ பிரிண்ட் ஃபார் லைஃப். உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட்ஸ். ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே ஒரு ப்ளூ பிரிண்ட் உருவாக்குறாங்க இல்லையா? அது எப்படி இருக்கணும், எங்கே வாசல் இருக்கணும், எங்கே அந்த பால்கனி வரணும், பெட்ரூம்ஸ் எங்கே இருக்கணும், எல்லாமே முதல்ல வச்சு ஒரு ப்ளூ பிரிண்ட் என்ன பண்ணுறோம், நாம் உருவாக்குறோம். அது மாதிரி தான் பாருங்கள், கடவுளுடைய வார்த்தையும் ஒரு ப்ளூ பிரிண்ட் தான். எல்லாம் சொல்லுங்கள், காட்ஸ் வேர்ட் இஸ் அ ப்ளூ பிரிண்ட் ஆஃப் லைஃப். தேவனுடைய வார்த்தை என்பது வாழ்க்கைக்கான ஒரு வரைபடமாக இருக்கிறது. நிறைய பேர் கேட்குறாங்க, யாராவது வரைஞ்சி வச்சுருக்காங்களா என் மண்டையில் அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், அந்த வரைஞ்சதை கூட இதை என்னன்னு புரிஞ்சுட்டா மாற்றிட முடியும். உங்கள் தலையெழுத்துக்களை மாற்றிவிட முடியும். உங்கள் தலையில் இப்படிலாம் இருக்குது, வாழ்க்கையில் இப்படி தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்கன்னா, நீங்கள் தேவனுடைய இந்த ப்ளூ பிரிண்ட் என்னன்னு கற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை என்ன பண்ண முடியும், மாற்றி அமைக்க முடியும். ஸோ இன்றைக்கி இன்னொரு ப்ளூ பிரிண்ட்டை தான் நம்ம படிக்க போகிறோம். போன வாரம் 128 படித்தோம். இன்றைக்கி 112ஆம் சங்கீதத்திலிருந்து இந்த சத்தியத்தை நாம் படிக்க போகிறோம். சங்கீதம் 112. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் இருக்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான்.
அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியா இருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கர் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். இன்னைக்கு ஆரம்பிக்கும் போது சொன்ன சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறீங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சிறப்பான தரமான சம்பவங்களை நான் பார்க்க போகிறேன். ஆமென். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கடவுள்கிட்ட இருந்து எப்போதுமே நற்செய்தி வருது. கடவுள் நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறார். இப்ப என்ன எனக்குன்னா, நான் நல்லா இருக்கணும்னு கடவுளே நினைக்கிறாருன்னா அப்புறம் அதை யார் தடுக்க முடியும்? அதை யார் தடுத்து நிறுத்திட முடியும்? யாராலே முடியாது. ஆனா அப்ப மனுஷங்களுடைய வாழ்க்கையே இன்னைக்கு இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அவருடைய வரைபடம் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியுறது இல்லை. பாருங்க, தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா மாத்தி அமைக்க முடியும் அப்படிங்கிறதான் காரியம். அதனாலதான் இதை நம்ம பேசுகிறோம். இந்த ப்ளூ பிரிண்ட், கடவுள் நம்முடைய வாழ்க்கையை எப்படி வரைஞ்சு வச்சிருக்கிறாரு, அல்லது உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு தேவன் நினைக்கிறார். இன்னும் புரிஞ்சு கொள்ற மாதிரி சொல்லணும்னா, கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா அது எப்படி இருக்கும்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்குள்ளாக வந்திருக்கிற உங்க வாழ்க்கை எவ்விதமா இருக்கும்? இதை பற்றி ஒரு பிக்சர் உங்களுக்கு தேவை. உருவாக்குறதுக்கு முன்னாடி என்ன தேவை? ஒரு படம் உங்களுக்கு தேவை. அந்த பிக்சருக்கு வந்தாதான் மீதி எல்லாத்தையும் பார்க்க முடியும். இப்படி சொல்லுவோம் பாருங்க, யுவர் பிக்சர் டிசைட் யுவர் ஃபியூச்சர். யுவர் பிக்சர் டிசைட் யுவர் ஃபியூச்சர். என்ன படம் உள்ள இருக்குதோ அதுதான் உங்கள் எதிர்காலமாக மாற ஆரம்பிக்கும். எல்லாம் சொல்லுங்க, காட்சிகள் தான் நிறைவேற ஆரம்பிக்கும். உங்க மனதில், உங்க சிந்தனையில, உங்க எண்ணங்கள்ல என்ன விதமான மன சித்திரங்களால் வாழ்வு நிரம்பி இருக்கிறதோ அதனுடைய பிரிண்ட் அவுட்டை தான் ஒவ்வொரு நாள் நீங்க என்ன பண்றீங்க? பார்க்குறீங்க. எண்ணங்களின் அந்த பிரிண்ட் அவுட், எண்ணங்களின் பிரதிபலிப்புகள் இருக்கு பாருங்க, அதுதான் எதுவா மாறுதான்? வாழ்க்கையாக மாறுகிறது. சரி, இந்த மனதுக்கு கடவுளுடைய வார்த்தை நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த மனது சரியான எண்ணங்களை சிந்திக்க ஆரம்பித்து விடும். அப்படி ஆரம்பிக்கிறதின் மூலம் வாழ்க்கையே அழகா மாறுகிறத நாம் பார்க்க முடியும். ஆமே. சிலருக்கு வாழ்க்கை அப்படியே இருக்குது, எந்த மாற்றங்களும் நடைபெறாமல் இருக்குது, இல்லைன்னா சில ஏரியா அப்படியே இருக்குது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை கொண்டு உங்களுடைய அந்த ரெகுலர், அந்த லூப், அந்த ரெகுலரான அந்த சைக்கிள் இருக்கு பாருங்க, அதை உடைச்சி புதுசா ஒன்றை உங்களால் உருவாக்க முடியும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் வெளியே வருவேன். வட்டங்களில் இருந்து, சுழற்சிகளில் இருந்து நான் வெளியே வருவேன். ஏன்னா தேவன் உங்களுக்காக நல்ல சுழற்சியை வச்சிருக்கிறார். நல்ல சுழற்சியில் என்ன அர்த்தம்னா, ஒரு நன்மையிலிருந்து இன்னொரு நன்மை, ஒரு சந்தோஷத்திலிருந்து இன்னொரு சந்தோஷம், ஒரு அறுவடையிலிருந்து இன்னொரு அறுவடை. 3 பேர் ஆமென் இருக்கிறாங்க. ஆண்டவரே, அவங்களுக்கு சீக்கிரமா நடக்கட்டும். இப்படி இல்லாம வாழ்க்கையில நடக்கும் அப்படிங்கிறீங்களா? அப்படி நடத்துறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டுருக்கிறார். ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கும், அது அந்த சந்தோஷத்திலிருந்து வெளியே வர்றதுக்குள்ள இன்னொரு நல்ல காரியம் நடக்கும். எல்லாம் சொல்லுங்க, சிறப்பான தரமான சம்பவங்கள் இனிமேதான் நடக்க போகுது. ஆமென். இது வரைக்கும் பார்த்த காட்சிகளை வச்சு முடிவு பண்ணிடாதீங்க, இனிமே வாழ்க்கையெல்லாம் அப்படித்தான் போகும் போல அப்படின்ட்டு. இல்லை, இடையில ஒருத்தர் வந்திருக்கிறாரு, கிறிஸ்து. அவரது வார்த்தை, அவருடைய ஆவி எதுக்கு வந்திருக்குன்னா சுபம்னு முடிக்கிறதுக்காக வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால பாருங்க, வாழ்க்கை எப்படியோ இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. கடவுள் அழகா வரைஞ்சு வச்சிருக்கிறாரு, அழகா வரைபடம் போல தீட்டி வச்சிருக்கிறாரு. அப்படிதான் உங்க வாழ்க்கை இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். ஸோ தொடர்ந்து பேசுவோம். இந்த 112ஆம் சங்கீதத்தை பாருங்க, இதுல ஒரு அற்புதமான பிக்சர் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். இன்னைக்கு இதை வார்த்தையா மட்டும் நீங்க படிக்காம, இந்த வார்த்தை ஒரு படம். எப்பவுமே நான் சொல்லுவேன், இந்த வார்த்தைகள் எதை உருவாக்கும்? இமேஜஸ் உருவாக்கும். எல்லாம் சொல்லுங்க, வார்த்தைகள் எதை உருவாக்குகிறது? காட்சிகளை உருவாக்குகிறது. அந்த இமேஜஸ் அது என்ன பண்ணுது? உருவாக்குகிறது. இப்போ பணம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பணம் அப்படின்னு எழுத்து தெரியுமா, இல்ல ரூபா நோட்டா தெரியுமா, இல்ல சில்லறையா தெரியுதா?
பணம் சொன்னா என்ன தெரியுது? சிலருக்கு டாலர்ஸா தெரியும். அப்பனா அவங்க கண்டம் தாண்டி நாடு தாண்டி யோசிக்கிறாங்கன்னு அர்த்தம். சிலருக்கு பழைய 1 ரூபா தாள், 10 ரூபா தாள் அந்த மாதிரி தெரியும். சிலருக்கு ஒன்றும் திரும்ப எடுப்பத மங்களா இருக்கு என் ஸ்கிரீன்ல அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கும். திரை விலகட்டும், காட்சி நல்லா வரட்டும். பணம்னு சொன்னா நமக்கு எழுத்து தெரியாது. பணம்னு சொன்னா என்ன தெரியும்? ரூபா நோட்டா தெரியும். அப்படியே கெட்டு கெட்ட அடிக்க வச்சிருப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி தெரியுதா? அதான் பாக்குறீங்களா? எருமையாவே நீ என்னத்தை காண்கிறாய் அப்படின்னு கேட்டார் பாருங்க ஆண்டவர். அது மாதிரி நம்மகிட்ட கேட்கிறாரு, என்ன பாக்குறீங்க? உள்ளுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்குது பாருங்க. தீர்க்க தரிசனம்னா நீங்க என்னமோ நினைக்காதீங்க. உள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னு பாருங்க. அதைத்தான் சீக்கிரமா வெளியில பாப்பீங்க. அதனாலதான் உள்ள கரெக்டா ஓட்டணும். இல்லை என்ன தெரியுமா, ஆப்ரேட்டரே நீங்க தான். உங்க தியேட்டர்ல முதல்ல நல்ல படத்தை ஓட்டுங்க. ஓட்டினீங்கன்னா சீக்கிரமா வெளியில அது வர்றதை நீங்க என்ன பண்ணுவீங்க? பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதனாலதான் இயேசு வந்து இமேஜினேஷனை சரியாகவும் பண்ணலாம் தப்பாகவும் பண்ணலாம்னு சொல்றாரு. ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. நீங்க பார்க்க தானே செஞ்சிருக்கிறோம், இல்ல செய்தாயிற்றுங்கிற. நீ பார்த்த பார்வையில இருந்தே தெரியுது எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாரு. ஏன்னா இமேஜினேஷன் வந்து உள்ள உறுதி ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அப்புறம் இனிமே பிரிண்ட் தான். இப்போ கெட்ட காரியங்களுக்கு மட்டும் இதை பயன்படுத்த வேண்டியதில்லை. உங்களுடைய தொழில், உங்களுடைய குடும்பம், உங்கள் வாழ்வின் முன்னேற்றங்களுக்கு கூட நீங்க தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் ஒரு இமேஜினேஷனை நீங்க உருவாக்க முடியும். எல்லாம் சொல்லுங்க, the power of imagination. இந்த கற்பனா சக்திங்கிறது கடவுள் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிற மிக உன்னதமான ஒரு சக்தி. பாருங்களேன், இப்ப பிசாசு உங்களை பயன்படுத்துறதுக்கு எதை யூஸ் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? அதே தான். நடக்காதெல்லாம் நடந்துற மாதிரி காட்டுவான். ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண வீட்டில் உட்காந்து அழுதுட்டு இருப்பான். பழைய மூவி. ஏன்டா அழுதுட்டு இருக்க அப்படின்னு கேட்டா அவன் சொல்லுவான், இந்த எரிஞ்சிட்டு இருக்கல அந்த நெருப்பு, அது டக்குன்னு இப்படி விழுந்துருச்சுன்னா என்ன ஆகும், அப்புறம் விழுந்து அப்படியே தீ பிடிச்சுன்னா என்ன ஆகும், அப்படியே மண்டபம் பூரம் பரவனா என்ன ஆகும், இப்படியே சொல்லி சொல்லி கடைசியில் இந்த கல்யாணமே நின்றுச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிப்பான். அங்கே ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கும். ஆனால் இவன் வந்து அதை யோசித்து 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 எல்லாமே முடிஞ்சுக்கிற நிலைமைக்கு என்ன பண்ணிடுதான், சிந்தனையில் வந்துடுறான். நான் சொல்கிறேன், இன்னைக்கு உங்கள் கற்பனை சக்தியை நீங்கள் கரெக்டான டைரக்ஷனுக்கு திருப்ப முடியும். எதை கற்பனை பண்ணணும்னா இந்த நிஜத்தை நீங்கள் கற்பனை பண்ணணும். பாருங்களேன், நம்ம ஊரில் கற்பனைனாலே தப்புன்றுவாங்க இல்லையா? என்ன கற்பனை குதிரையை தட்டி விடுதியா, அதை எதையும் கற்பனையாக நினச்சிக்கிட்டு இருக்காத, ஒன்றும் நடக்காது பார்த்துக்கோ அப்படின்றாங்க. நாம் ஏதோ இல்லாத, ஏதோ முடியாத, இல்லை யாரோ சொன்னதை கற்பனை பண்ணுறதுக்கு பதிலாக தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது என்பதை நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், நாளைக்கு அது உங்கள் எதிர்காலங்களாக மாறும். இப்போ இந்த கற்பனைக்கு ஒரு தீனி வேணும். இந்த கற்பனை பண்ணுறதுக்கு ஒரு ஏதாவது வேணும் இல்லையா? இந்த மனம் என்கிற ஒன்றுக்கு ஒரு ஏதாவது ஒன்று கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா தான் அதில் அது என்ன பண்ணும், வேலை பார்க்கும். நம்ம நல்ல பேப்படமாக பார்த்துன்னு வைங்களேன், நைட்டு ஃபுல்லாக அதே ஓடிட்டு இருக்கோம். அதுக்கு வேலை கொடுத்துட்டீங்க, காஞ்சூரியன்லாம் அங்கே நின்றுட்டு இருக்க மாதிரியே இருக்கும் அங்கங்கே. சிலர் வந்து ரொம்ப இந்த ஃபைட்டு, ரொம்ப பயமுறுத்துகிற இதெல்லாம் பார்ப்பாங்க. பார்த்தா நைட்டு பூரா அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு 4-5 நாளைக்கு அந்த தாக்கமே உள்ள இருக்கும் பாருங்க. என்ன மாதிரி காட்சிகள் உள்ள ஓடுதோ, என்ன மாதிரியான எண்ணங்கள் உள்ள ஓடுதோ, அதுதான் நமக்கு எதுவாக மாறுது, வாழ்க்கையா மாறுது. கடவுள் நம்மளை அப்படிதான் வடிவமைச்சிருக்கிறார். அதனால தான் பிசாசு நம்ம வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கும் பொழுது நம்ம எண்ணத்தை அவன் பிடிக்கிறான், நம்ம சிந்தனையை அவன் பிடிக்கிறான். நம்முடைய எண்ணங்களின் உலகங்களுக்குள்ளாக அவன் நுழைஞ்சு கெட்ட காரியங்களை சிந்திக்கும்படியாக நம்ம மனதை பிடிச்சிட்டதுனால வாழ்க்கையை பிடிச்ச மாதிரி இந்த எண்ணங்களை சிறைப்படுத்தி விட்டால் வாழ்க்கையை சிறைப்படுத்தினதுக்கு சமானமா அது ஆயிடுது பாருங்க. அதனாலதான் கடவுள் சொல்றாரு, நீ அப்படி சிக்கிக்காதப்பா, என் வார்த்தையை தர்றேன், தப்பான எண்ணச்சிறையில இருந்து அதை உடைச்சு வெளியில வர்றது மட்டும் இல்ல, புதிய கற்பனைகளை என் வார்த்தையை கொண்டு உருவாக்கு அப்படின்னு சொல்றார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு உங்கள் மனதிற்கு கற்பனை சக்தியை தூண்டும் காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். ஆமென்.
ஆனால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல காட்சியாக உள்ள ஓட ஆரம்பிக்கும். நல்ல நல்ல பிக்சர்ஸாக என்ன பண்ண ஆரம்பிக்கும், வர ஆரம்பிக்கும். அப்படி உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தான் இந்த சங்கீதத்தை நான் எடுத்து வச்சிருக்கிறேன். முழு வேதமும் நமக்கு உதவி செய்யும். ஆனால் சில பகுதிகளை கொஞ்சம் எடிட் பண்ண வேண்டாம். சில இதெல்லாம் பைபிள்லே என்னங்க எடிட் பண்ணுமானா, ஆமாம், எல்லாமே நமக்கு கிடையாதுல்ல. சில கெட்ட காரியங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் யாருக்கு இல்லை. அதனால தான் எடிட் பண்ணி பேச வேண்டியது. பகுத்து அதை நிதானித்து பகுத்து என்ன பண்ணு, போதி அப்படின்னு என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு. அப்படி சில அதிகாரங்கள் தான் எடிட்டே பண்ண வேண்டாம், அப்படி என்ன பண்ணலாம், பேசலாங்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி சங்கீதம் 128 மாதிரி சங்கீதம் 112 அப்படியே பேசலாம். அது ஒரு பர்ஃபெக்ட் பிக்சர், பர்ஃபெக்ட் ஷாட் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோ ஸ்டூடியோ ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க பாருங்கள், அதில் ஒர்க் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. நம்ம பிரகாஷ் பிரதர்லாம் இருக்கிறாரு, இன்னும் வேறு யாரெல்லாம் இருக்கிறீங்கன்னு தெரில. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சும்மா நீங்கள் எப்போதும் இருப்பீங்க, அப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்து சிலர் அதெல்லாம் ப்ரொஃபைலாக வச்சுருவாங்க. பயமுறுத்துகிற மாதிரியே இருக்கும், எப்போவுமே இப்படி தான் இருப்பாரா அப்படின்ட்டு. ஆனால் ப்ரொஃபைல் ஷாட்டுங்கிறது, இந்த ப்ரொஃபைல் பிக்சருங்கிறது எப்படி இருப்பாங்கன்னா, பெஸ்ட்டாக அவங்களுக்குள்ள என்ன பெஸ்ட்டோ அதை எடுத்து அதை ஒரு ஃபோட்டோவை எடுத்து என்ன பண்ணுவாங்க, மாட்டி வைப்பாங்க. அதுதான் அந்த ப்ரொஃபைல் பிக்சருங்கிறது. அந்த பர்ஃபெக்ட் ஷாட் அதை எடுத்து என்ன பண்ணுறது, வைக்கிறது. இந்த நபர் இவ்வளவு சிறப்பாக இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு ஷாட், அதுதான் அது பொதுவாக அந்த சிலருக்குலாம் அவ்வளோ டைம் இல்லை. இந்த ஹீரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எடுப்பாங்க. நம்ம ஊரில் திருமணம் அந்த மாதிரி ஆச்சுன்னா கூட்டி போய் வித்தியாசமாக எடுப்பாங்க. சிலருக்கு எடுத்து பார்த்தா அவ்வளோ நல்லா இருக்குமா நம்ம அப்படிங்கிற மாதிரியே என்ன பண்ணுவோம், அது தோணும். சிலருக்கு அதை பார்க்கறதுக்கே தோணாதுன்னு வைங்களேன். அன்னைக்கு தான் அந்த சம்பவமே நடந்தது எனக்கு அப்படிங்கிற மாதிரி அதை வச்சிருக்கிறாங்க. சிலருக்கு அதை திரும்ப என்ன பண்ணுது, பார்க்க தோணுது. கவலைப்படாதீங்க, சிறப்பான சம்பவமாக எல்லாமே மாறிடும். அதுக்கு தானே ஆண்டவர் உங்களை கூப்பிட்டுருக்கிறாரு. உங்கள் கசப்பெல்லாம் இனிப்பு ஆயிடும். ஆமென். கவலைப்படாதீங்க. அந்த 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 பர்ஃபெக்ட் ஷாட் இருக்கு பாருங்க, அதுதான் இந்த சங்கீதம் 112. உங்களை கடவுள் அப்படியே ஒரு பர்ஃபெக்ட் ஷாட் எடுத்து வச்சிருக்கிறார். அவர் ஒரு கேமராமேன் மாதிரி, அவர் ஒரு ஃபோட்டோகிராஃபர் மாதிரி கடவுளே. அவர் உங்களை அப்படியே ஒரு விசுவாசியை குறித்து ஒரு ஃபோட்டோ எடுங்களேன் ஆண்டவர், ஒரு விசுவாசியை குறித்து ஒரு ப்ரொஃபைல் ஷாட் ஒன்று எடுங்களேன் அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு ஷாட் எடுத்து மாட்டி வச்சிருக்கிறாரு. அதுதான் சங்கீதம் 112. இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை பார்க்கக்கூடாது, இவர் என்ன படத்தை எடுத்து வச்சிருக்கிறாரோ அதை பார்க்கணும். வாழ்க்கை எப்படி மாறும்னா, பிசாசு ஒரு படத்தை காமிச்சிட்டு இருப்பான், நீங்களாம் ஒரு படத்தை நினச்சிட்டு இருப்பீங்க. அதை யோசித்தீங்கன்னா வாழ்க்கை மாறவே மாறாது. வாழ்க்கை எப்படி மாறணும்னா, கடவுள் உங்களை குறித்து ஒரு கிளிக் எடுத்து வச்சிருக்கிறாரு, ஒரு ஷாட் எடுத்து வச்சிருக்கிறாரு. அவர் எடுத்து என்ன பண்ணுவாருன்னா, இதை பார்ப்பா அப்படிம்பாரு. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒப்பாகவே நீங்கள் மாறிடுவீங்க. இது பாருங்களேன், அதை இதையும் பேசி உங்களை உசுப்பேத்தி உங்களை ரணகலமாக்குறது இல்லை. சார் நீங்கள் என்ன எல்லாரும் நல்லா இருப்பாங்கன்னு சொல்கிறீங்க. ஆமாம், எல்லாரும் நல்லா இருக்க முடியும்ல, எல்லாருமே சந்தோஷமா இருக்க முடியுமா? சிலருக்கு அதிர்ச்சி ஆகுறாங்க. இவ்வளோ அதிர்ச்சி ஆகாதீங்க. முதல்ல சபையில் எல்லாரும் செழிச்சிருவாங்க. ஆமா, எங்க சபையில் எல்லா பிள்ளைங்களும் செழிப்பாங்க, எல்லா குடும்பமும் சமாதானமும் சந்தோஷமாயிடுமா? கண்டிப்பாகும். நாங்க குடும்பத்தை ஆக்குறதுல மட்டும் இல்லை, இந்த ஊரே ஆக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். அது கடவுளுடைய திட்டமும் நோக்கமுமா இருக்கிறது. ஆமே, கண்டிப்பாகும். வாழ்க்கையை இப்படிதான் மாற்றணும். நம்ம வாழ்க்கை ஏன் நகரவே மாட்டுக்குன்னா, இருக்கிறதே பார்த்துட்டே உட்காந்துருக்கோம். இன்னும் இது என்ன ஆகுமோ, இன்னும் எவ்வளோ மோசமாகுமோ அப்படியே பார்த்துட்டு இருக்கிறது. அதனால தான் இன்னும் அது மோசமாகுது. நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, தேவனுடைய அந்த பர்ஃபெக்ட் ஷாட் எது, தேவன் எனக்காக வச்சிருக்க அந்த ப்ரொஃபைல் பிக்சர் எது, அதை நான் பார்க்க போகிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா தான் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். ஆமே, ஆமாம். தேவனுடைய வரைபடம், எல்லாம் சொல்லுங்கள், தேவனுடைய வரைபடம், த பர்ஃபெக்ட் ஷாட், தேவனுடைய அந்த பிக்சர் இருக்குது பாருங்க, அதை தான் நமக்கு சொல்லுது. அதனால ராவா பைபிளில் இருக்கிற எல்லாமே அப்படி சொல்லிட முடியாது. ஏன்னா சில ஷாட் அப்படி கரெக்டாக வரல. சிலர் கொஞ்சம் மூஞ்சி வரைக்கும் நல்லா வந்திருக்கும், கழுத்து கீழே வேற மாதிரி இருக்கும்.
சைடு போஸ் சிலது கரெக்டாக வந்திருக்காரு. அந்த மாதிரி சில பிக்சர்ஸ்லாம் அங்கே இருக்குது. அதனால் அதை எடுத்து காமிச்சிட முடியாது. ஆனால் சிலது தான் ரொம்ப முழுமையாக வந்திருக்கும். சிலர்லாம் கொஞ்சம் பாதிப்படைஞ்சு அப்புறம் கரெக்டாகி சர்ஜரிலாம் பண்ணி அப்புறம் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு ஷாட் இருக்குது. ஆமென். அதனால தான் அந்த சங்கீதம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, முதல் வார்த்தை என்ன சொல்லுங்க பார்க்கலாம், நல்லா சொல்லுங்க, பெந்தேகோஸ்தே மாதிரி சொல்லுங்க. நீங்க யாருமே பெந்தேகோஸ்தே இல்லை, ஏன்னா கரெக்டாக சொல்ல நீங்க அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம அந்த கிறிஸ்தவத்தையே நிறைய பேர் எப்படி நினைச்சிட்டாங்கன்னா, இவங்க அல்லேலூயா போடுறவங்க கேட்குறாங்க பாருங்க, இது அல்லேலூயா கூட்டமா அப்படிங்கிறாங்க. எதுக்கு அல்லேலூயா தெரியுமா? இந்த 112 சங்கீதத்தை படிச்சா சொல்லாமலே அல்லேலூயா வரும். ஏன்னா எப்படி ஆரம்பிக்குது பாருங்க, ஸ்டார்ட் பண்ணுவோம். அல்லேலூயா கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எல்லாம் சொல்லுங்க, பாக்கியவான். அதாவது இந்த முழு படத்தையும் ஒருத்தன் அனுபவிக்கிறதுக்கு ஒரே ஒரு கீ தான், கடவுளுடைய வழிகளில் அவருடைய வார்த்தையில் பிரியமா இருக்கிறவன். எல்லாம் சொல்லுங்க, பிரியம். இப்போ நீங்கள் வர்றீங்கன்னா கட்டாயமாக வரக்கூடாது. பிரியம்ங்கிற அடிப்படையில் வந்தீங்கன்னா இது வேற மாதிரி வேலை செய்யும். சரி வேற என்ன போகணுமே அப்படின்னு வந்தீங்கன்னா அது அந்த லெவலில் ஒர்க் பண்ணாது. ஏன்னா பிரியம்ங்கிறது தான் அவங்க வாழ்க்கையில் கிரியை என்ன பண்ண ஆரம்பிக்கும், பெருசாக கொண்டு வர ஆரம்பிக்கும். கவனிங்க, பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த பாக்கியவான்ங்கிற வார்த்தையை நான் நிறைய முறை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். பேறு பெற்றோர் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில். ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆங்கிலத்தில் எப்படி இருக்குது, பிளஸட் அப்படின்னு இருக்குது. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா இந்த பாக்கியவான் அர்த்தம்னா அவனை பார்த்து சில பேர் பொறாமப்படுற ஆளாக இருப்பானா. எல்லாம் சொல்லுங்க, பரிதாபப்பட மாட்டாங்க, பொறாமப்படுவாங்க. இப்போ சிலருடைய வாழ்க்கையை பார்த்தா இப்போ என்ன பண்ணுற மாதிரி இருக்கு, பரிதாபமாக இருக்கு, பரிதாபங்கள் அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டு இருக்கு. ஆனால் கடவுள் சொல்றாரு அப்படி இருக்காது. எப்படி இருக்கும், பொறாமப்படுற மாதிரி இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, அவன் பாக்கியவான். சரி, என்ன பாக்கியம்லாம் இருக்குது பாருங்க. அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். கடவுள் வரைகிறார் பாருங்க. வரையும் போது எப்படி வரைகிறாருன்னா, அவன் சந்ததி. எல்லாம் சொல்லுங்க, அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். அடுத்தது, செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். பாருங்க, கடவுள் ஒரு மனுஷனை அழைக்கும் பொழுது, ஒரு மனுஷனை கூப்பிடும் பொழுது அவனை மட்டும் பார்க்கறது இல்லை, அவன் சந்ததியும் பார்க்கிறார். அதனாலதான் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உனக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அதாவது இந்த உனக்குள்ள நிறைய குடும்பங்கள் இருக்கு, அது எல்லாமே என்ன பண்ணப்படும், ஆசீர்வதிக்கப்படும். அதனாலதான் நான் எப்போதுமே சொல்லுவேன், தேவன் நம்ம அழைக்கும் போது நம்முடைய தலைமுறையையும் சேர்த்து பார்த்து தான் நம்மளை அழைக்கிறார். இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னா நான் சொல்றேன், உங்களுக்கு மட்டும் ஒரு ஆசீர்வாதம் ஏற்பட போறது இல்ல, உங்க சந்ததிக்கும் அது ஏற்பட போகிறது, உங்க தலைமுறைக்கும் அது ஏற்பட போகிறது, உங்க பிள்ளைகளுக்கு அது ஏற்பட போகிறது, உங்களுடைய சந்ததியாய் தொடர்கிறதா இது இருக்க போகிறது. ஆமென். அதனாலதான் ஆண்டவர் என்ன பேசுறாரு பாருங்க, எடுத்த உடனே என்ன பேசுறாரு, அவன் சந்ததி. எல்லாம் சொல்லுங்க, என் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். என் சந்ததி பலகீனமா இருக்காது, என் சந்ததி எப்படி இருக்கும், பலத்திருக்கும், பெருகி இருக்கும். செம்மையானவர்களின் வம்சம். எல்லாம் சொல்லுங்க, வம்சம். ரெண்டு வார்த்தை இருக்கு பாருங்க, சந்ததி, இன்னொன்னு உங்களுக்கு அடுத்தாப்புல வர்ற உங்க பிள்ளை மட்டும் இல்ல, உங்க வம்சமே எப்படி இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, வம்சமே ஆசீர்வதிக்கப்படும். கடவுள் பாருங்களேன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிறவராம். உங்களை அப்படி தனியாக பார்க்கல, உங்க பார்க்கும்போது அடுத்தடுத்து எதெல்லாம் வரப்போகுதுன்னு என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. அப்போ கவனிங்க, சந்ததி. எல்லாம் சொல்லுங்க, சந்ததி. எல்லாம் சொல்லுங்க, வம்சம். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு கீ இருக்குது, அது என்னன்னா பூமியில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. எல்லாம் சொல்லுங்க, பூமியில். நிறைய கிறிஸ்தவங்க இதை தான் விட்டுருதாங்க. ஆமாங்க, நம்ம எல்லாரும் சீக்கிரமாய் கர்த்தருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்டு அப்படியாக நாம் சென்று, அப்படியாக, ஐயா சொல்லுங்க ஐயா, ஏன் இத்தனை அப்படியாக அப்படிம்பாங்க. அங்கு நாம போய்
எல்லாம் பார்ப்போம் அப்படிம்பாங்க. இங்கே வந்து ஒருத்தர் இப்படியே பார்ப்போம் அப்படின்ட்டாங்க. அதனால தான் நிறைய கிறிஸ்தவ பிரசங்கம் அந்த பர்ஃபெக்ட் ஷாட்டை என்ன பண்ணுறது இல்லை, கொண்டு வர்றதே கிடையாது. எங்கேயோ முக்கியமான சீன் போயிடும், முக்கியமான காட்சியை பார்த்தீங்கன்னாங்க இருக்காது. ஒரு ஒரு உருவத்தில் கண் எவ்வளோ முக்கியம் யோசிச்சு பாருங்க. கண் மட்டும் எடுத்துட்டு இந்த படத்தை பாருங்கன்னா எப்படி இருக்கும்? கரெக்டாகவே இருக்காது. அது ரொம்ப முக்கியம், கண் ரொம்ப முக்கியம். அது மாதிரி இந்த பூமியில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் வெளியில் போர்டில் எழுதி போட்டேன், பரலோகத்தை பூமியில் அனுபவிக்க வாருங்கள். சிலர் என்ன செய்றாங்கன்னா, இவங்க பரலோகத்தையே நம்புறது இல்லை போல அப்படின்ட்டு. நாங்கள் பரலோகத்தை 2 மடங்கு நம்புகிறோம் உங்களை விட. இங்கேயும் நம்புகிறோம், அங்கேயும் நம்புகிறோம். நீங்கள் அங்கே மட்டும் நம்புறீங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போதே இயேசுவை விசுவாசிக்கிற எனக்கு இந்த வாழ்க்கை பரலோகம் போல் இருக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இல்லை இங்கே பாடுகள் உள்ளதாக இருக்கும், அங்குதான் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. கிடையவே கிடையாது. செம்மையானவர்களின் வம்சம் பூமியில் ஆசீர்வதிக்கப்படும். இந்த பைபிளில் நீங்கள் வந்து ஆழமான ஒரு வார்த்தை இருக்குதுன்னா இந்த பூமிங்கிற வார்த்தை. இது விட்டீங்கன்னா இங்கே சக்ஸஸை விட்டுருவீங்க. இந்த ஒரு வார்த்தையை விட்டதுனால எவ்வளோ ப்ராப்ளம் ஆயிருக்கு தெரியுமா உங்களுக்கு? கிறிஸ்டியானிட்டியில் எத்தனை பேர் வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க தெரியுமா? பூமியிலங்கிறது அவங்க மைண்டில் போகவே இல்லை. எங்கேயோ இங்கே எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல, அப்படி போடலைங்க பைபிளில். அது கடவுளுடைய பர்ஃபெக்ட் ஷாட் கிடையாது. அவருடைய பர்ஃபெக்ட் ஷாட் என்னன்னா, நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைங்க இந்த பூமியில் நல்லா இருப்பாங்க, உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் வம்சம் பலத்திருக்கும். அது ரொம்ப முக்கியம் பாருங்க. கடவுளுடைய ஐடியா என்னன்னா, ஒரு ஆள் நல்லா இருக்கிறது மட்டும் இல்லை, அவனுடைய தலைமுறையே நல்லா இருக்கணும். கடவுள் உங்களை அழைக்கும் பொழுது, உங்களை கூப்பிடும் பொழுது உங்களை மட்டும் அழைக்கலை, உங்களுக்காக ஒரு தலைமுறையை அவர் யோசித்திருக்கிறார். உங்களுக்கு அடுத்து வரும் வம்சத்தை குறித்து அவர் என்ன பண்ணுறாரு, யோசிக்கிறார். அதனால் பாருங்கள், கண்டிப்பாக ஒரு புதிய தலைமுறை உங்கள் மூலமாக உருவாகிறது மட்டும் இல்லை, ஒரு ஆசீர்வாதமான தலைமுறை உங்கள் மூலமாக வருகிறதை தேவன் அவர் விரும்புகிறார். அதனால தான் வேதம் சொல்லுது, அவருக்கு நிறைய ஆவி இருந்தது, நிறைய ஆற்றல் இருந்தது, அப்போ ஏன் ஒரு மனுஷனை படைச்சாரு? ஏன்னா தேவ பக்தியுள்ள சந்ததி பெற வேண்டும் என்பதற்காக ஒரு ஆதாமையும் ஒரு ஏவாளையும் அவர் உருவாக்கினாராம். அப்போ உங்க மூலமா ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததி, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வம்சம் என்ன பண்ண ஆரம்பிக்கும், உருவாக ஆரம்பிக்கும். எல்லாம் சொல்லுங்க, என் பிள்ளைகள், என் சந்ததி நன்றா இருக்கிறதை நான் பார்ப்பேன். எல்லாம் சொல்லுங்க, பூமியில். அது ரொம்ப முக்கியம் பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, பூமியில். அடுத்தது பாருங்க, இன்னொரு வார்த்தை. இந்த பூமிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் பைபிளில் போயிட்டு இந்த பூமிங்கிறது மட்டும் எவ்வளோ முறை இருக்குன்னு வாசித்து பாருங்க. வாசித்தாலே வாழ்க்கை மாறிடும். நிறைய தோல்விகரமான கிறிஸ்தவங்களாக இருப்பாங்கன்னா, இந்த பைபிளில் பூமின்னு போட்டிருக்கிற வார்த்தையை மட்டும் போய் வாசித்தீங்கன்னா வாழ்க்கை வெற்றி ஆகிடும். ஏன்னா எல்லாமே எங்கே சொல்லியிருக்குது, பரலோகம் அப்படிங்கிறதுலாம் அவ்வளோவா இல்லை, இது நிறைய இருக்கு. இங்கே நீ நல்லா இருப்பேங்கிறார், இங்கனவே நான் உன்னை நல்லா வைப்பேன் அப்படிங்கிறார், உன் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்கங்கிறார். ஆமென். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடவுள் ஒன்றை நல்லா வைப்பேன்னா கூட நமக்கு சந்தோஷமாக இருக்காது. அதெல்லாம் இருக்கட்டும், என் பிள்ளை இந்த ஆபிரகாமை பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கிறான். நீ வந்து நான் ஒன்றை ஆசீர்வதிப்பேன் அப்படியே இருக்கிறான். ஈசாக்கு நல்லா இருப்பான் அப்படிங்கிறாரு, அப்படியே இருக்கிறான். அவன் மனசில் எது ஓடிட்டு இருக்கு? இஸ்மவேலை பற்றி ஓடிட்டு இருக்கு. ஆண்டவர் சொன்னார், அவனும் பிழைப்பான் அப்படிங்கிறார். பாருங்க, உன் சந்தோஷத்துக்காக வேற மாதிரி தான் வந்துச்சு, ஆனா கூட அதையும் ஆசீர்வதிக்கிறேங்கிறார். இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கு, எதிர்த்து சண்டை போடுற அளவுக்கு நல்லா இருக்கு. சில பேருக்கு புரியல. இன்னைக்கு வரைக்கும் வாடா அப்படின்னு நிக்கிற அளவுக்கு ஆசீர்வாதமா இருக்கு இஸ்மவேல் கூட்டம். கடவுள் பாருங்க, எப்பவுமே நம்மளை மட்டும் அவர் பார்க்கறது இல்லை, அது ரிலேட்டடாக எதெல்லாம் இருக்கோ அதெல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்குறார். இது எல்லாம் நல்லா இருந்தால் தான் இவன் நிம்மதியாக போய் தூங்குவான். இல்லைன்னா இவன் என்ன பண்ண மாட்டான், தூங்க மாட்டான், அதே யோசிச்சுட்டே இருப்பான். மூத்த பிள்ளையா எப்படி இருக்குது, இளைய பிள்ளையா எப்படி இருக்குது, இந்த பிள்ளை மட்டும் ஏன் எப்படி இருக்குது, இப்படி எதையாவது யோசிச்சுட்டே இருப்பான். அதனால தான் கடவுள் வந்து என்ன சொல்கிறாரு, கவலைப்படாத, உன் சந்ததி இந்த பூமியில் நல்லா இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை குறித்த நம்பிக்கையின் வார்த்தைகளை தேவன் ஏராளமாய் பேசுகிறார். தெரியுமா உங்களுக்கு?
அதனால நீங்க உங்க பிள்ளைகளை பத்தி யாரெல்லாமோ சொன்னதை உங்க மைண்ட்லுக்குள்ள வைக்காதீங்க. கடவுள் சொல்லியிருக்கிறார் என் பிள்ளை நல்லா இருக்கும் சொல்லி. கடவுள் சொல்லியிருக்கிறார் என் சந்ததி பலத்திருக்கும் என்று. கடவுள் சொல்லியிருக்கிறார் என் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையால் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். நல்ல பார்க்குற டைம் எல்லாம் தலையில கை வச்சு ஆசீர்வதிங்க உங்க பிள்ளைங்க. ஆமா, எப்போதும் ரிலீஸ் த பிளெஸிங்ஸ், ஆசீர்வாதத்தை பேசுங்க. தாவீது பாருங்க, கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்த போது நேரா வீட்டுக்கு போய் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறான். ஆமே, நீங்க கடவுளுடைய பிரசன்னத்தில் அமருங்கிற நேரம், அந்த பிரசன்னத்தை எல்லாம் அனுபவிக்கிற நேரம் உங்க பிள்ளைங்க இருப்பாங்கன்னா தலையில கை வச்சு அவங்கள பிளஸ் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. அவங்கள குறித்து அவங்க ஸ்கூல்ஸில் ஏதோ சொல்லியிருக்கலாம், அவங்கள பற்றி அவங்க நண்பர்கள் வட்டாரத்தில் ஏதாவது சொல்லியிருக்கலாம், அவங்களுடைய வாழ்க்கையின் காரியங்கள் வேறு விதமாக இன்னைக்கு இருக்கலாம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், கடவுளுடைய பர்ஃபெக்ட் பிக்சரில் என் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், என் பிள்ளைகள் பலத்திருப்பார்கள், என் பிள்ளை பலவீனமாக இருக்காது, என் பிள்ளை நன்றாக இருக்கும், என் பிள்ளைகள் நல்ல விதத்தில் அவர்கள் இருப்பார்கள். ஆமேன். அதுவும் என்னைக்கும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெற்றோருடைய இருதயம் எங்கே தான் கனெக்டாக இருக்குது, என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை, அதில் ரொம்ப கனெக்டாக இருக்குது. அது கடவுளுக்கு நல்லா தெரியும் பாருங்க. அதனால தான் சொல்கிறாரு, நீ உனக்கு நீ நல்லா இருப்பேன்னு சொன்னால் கூட சந்தோஷமாக இருக்க மாட்டேன், அதனால நான் உன் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்கங்கிறாங்க. உன் பிள்ளைங்க வாழ்க்கையை பற்றி கவலைப்படாத, உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாத. நீ என் மேலே பிரியமாக இருக்கிறதுனால, என் வார்த்தை மேலே பிரியமாக இருக்கிறதுனால, நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட நபராக இருக்கிறதுனால உன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், உன் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்பது தேவனுடைய வாக்குகளாக இருக்கிறது. ஆமே, கண்டிப்பாக அதை அப்படி செய்வார் பாருங்க. அதனால தான் வேதாகமத்தில் இருக்கிற அந்த ப்ராமிசஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடவுள் அந்த சந்ததிக்கான காரியங்களை சொல்றாரு, நிறைய சொல்றாரு. உன் மேல இருக்கிற ஆவியை எடுத்து யார் மேல வைப்பேன், உன் பிள்ளைகள் மேல வைப்பேன். உன் பிள்ளைகள் கர்த்தரால போதிக்கப்பட்டு இருப்பார்கள், உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரியதாய் இருக்கும். இப்படி நிறைய பேசியிருக்கிறார் நம்ம பிள்ளைங்களை பத்தி. அதனால கவலையே படாது. உங்க பிள்ளைங்களை பற்றிய பாரம் அழுத்தம் உங்களுக்கு இருக்குன்னா அதை அப்படியே தூக்கி வச்சிடுங்க. என் பிள்ளை நல்லா இருக்கும், அல்லேலூயா. என் பிள்ளைகள் நல்ல நிலையில் வருவாங்க. சில நேரம் பாருங்க, நம்ம ஜோஸ்வா கொஞ்சம் துருன்னு வருவான், நிறைய சொல்லுவாங்க அவன் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான். ஒன்றும் காதில் போகாது, தம்பி டாப்பாக வந்துடுவோம், கவலையே படாது. அவன்கிட்ட நான் எப்போதுமே அதான் பேசுவேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, இந்த கல்வியை நம்பிலாம் நம்ம பிறக்கலடா, நம்ம கர்த்தரை நம்பி பிறந்திருக்கிறோம்டா. அதெல்லாம் ரைட்டு தான், ஆனால் அதனுடைய எல்லை கோடுகளுக்குள்ள நம்ம வாழ்க்கை கிடையாது. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது, நம்ம உயர்த்தும் போது வேற லெவலுக்கு நம்ம போவோம். பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைங்களை பிளஸ் பண்ணுங்க. உங்கள் சந்ததி இந்த பூமியில் பலத்திருக்கும். ஆமென். எஸ், நீதிமானின் சந்ததி அப்பத்திற்கு அலைந்து திரிவது. உங்க பிள்ளைங்க வேலை கிடைக்குமா பொண்ணு கிடைக்குமான்னு இப்படி அரைஞ்சு தெரியாது. உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், தேவை. அவனுடைய பிள்ளைகளுக்கு உயர்ந்த அடைக்கலம் கிடைக்கும்னு கடவுள் வாக்கு பண்ணியிருக்கிறார். நல்ல டாப் மோஸ்ட் போஸ்ட்ல உங்க பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்க, உங்கள் கண்கள் அதை காணும். அதுதான் தேவனுடைய வரைபடமாக இருக்கிறது. ஆமென். முன்னேறாமலே இருக்கான, ஊரை சுத்திக்கிட்டே இருக்கான நிறைய பேர் கவலை பாருங்க, உருப்படவே மாட்டேக்கான். ஐயா சொல்லுவோம், எல்லா கூட்டத்திலையும் போய் தான் சொல்லுவீங்களோ? ஆமா, அவனையும் கையோடு கூட்டி போய் எல்லா கூட்டத்திலையும் எல்லா ஊழியக்கார்ட்டையும் அறிமுகப்படுத்து. உருப்படவே மாட்டேங்கான் 100 வாட்டிக்கு மேல சொல்லியிருப்பீங்க போல. சொல்லாதீங்க, ஆசீர்வதிங்க. எல்லாம் சொல்லுங்க, என் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. கவனிங்க, 3வது வசனம். ஆஸ்தியும் சில பேர் வந்துட்டார் ஐயா வந்துட்டார, நான் வரலைங்க, நான் பாட்டுக்கு வாசிட்டு இருக்கேன், இடையில அதை வச்சிருக்கிறாரு. எங்க சுத்தினாலும் இவர் ப்ராஸ்பரிட்டிக்கு நிப்பாரு பாருங்க அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி பேசுனதும் ப்ராஸ்பரிட்டி தான். ப்ராஸ்பரிட்டி என்ன அர்த்தம்னா, இட்ஸ் நாட் மணி, அது வெறும் பணம் மட்டும் இல்ல, இட்ஸ் வெல் பீயிங் இன் எவ்ரி ஏரியா ஆஃப் இன் யுவர் லைஃப். எமோஷனலி, பிசிக்கலி, மென்டலி, ரிலேஷனலி, எல்லாத்துலயும் நீங்க நல்லா இருக்கிறது கடவுளுடைய சித்தமா இருக்கிறது, கடவுளுடைய நோக்கமா இருக்கிறது. ஆமா, இதுக்கு முன்னாடி பேசுறதும் ப்ராஸ்பரிட்டி தான். உங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்கன்னு சொன்ன அது பேர் என்னதுதான்? ப்ராஸ்பரிட்டி தான். நிறைய பேர் ப்ராஸ்பரிட்டினா வெறும் பணம் நினைச்சுக்கிறாங்க. பணம் இல்லைங்க, எல்லாத்துலயும் நல்லா இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, எல்லாத்துலயும் நல்லா.
அதனாலதான் சொல்றேன், பிரியமானவனே உன் ஆத்துமா நீ என்ன பண்ணும், எல்லாத்துலயும் வாழ்ந்து. இப்ப இந்த ஆத்துமாவை வாழ வைக்கிறது தான் எண்ணம், சிந்தனை, கற்பனை. முதல்ல சொன்ன பாருங்க, உங்க எண்ணங்களுக்குள்ளாக, கற்பனைகளுக்குள்ளாக நீங்க பேசுற இந்த சத்தியத்தெல்லாம் உள்ள கொண்டு வந்து இதனால நிரப்புனீங்கன்னா நீங்க எல்லாத்துலயும் வாழ்ந்திருப்பீங்க. ஏமே, அதுக்கு தான் பேசிட்டு இருக்கிறோம், எல்லாத்துலயும் வாழ்ந்திருக்கிறதுக்கு தான் பேசிட்டு இருக்கிறோம். அப்ப கவனிங்க, ஆஸ்தி எல்லாம் சொல்லுங்க. ஆஸ்தி, ஆஸ்தினா என்னது? என்னங்க? சொத்து எல்லாம் சொல்லுங்க. சொத்து நல்லா தான் சொல்லுங்களேன். சொத்துக்கள், ஏக்கர் ஏக்கராக நிலங்கள். ஹல்லேலூயா, ஆமென். நிறைய லேண்டு, நிறைய தென்னந்தோப்புகள், சந்தன மர தோப்புகள், தேக்கு மர தோப்புகள், பாக்கு மர தோப்புகள், லப்பர் எஸ்டேட், டீ எஸ்டேட். கேட்குற பிள்ளைங்களுக்கெல்லாம் நடக்கட்டும் ஆண்டவரே, ஆசையா விரும்புறவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் வரட்டும் ஆண்டவரே. எல்லாம் சொல்லுங்க. ஆஸ்தி பாரு, டெய்லி சாப்பாடா அப்பா ஒழுங்கா தரணும், சாப்பிட்டுட்டு தூங்கிடணும். அப்படி ஆண்டவர் பேசல. அவர் பேசுறாரு சொத்துக்கள். எப்பா, என் வார்த்தையை நம்பி என் பின்னாடி வர உன்னை எவ்வளோ மதிப்பா நான் வைப்பேன், எவ்வளோ உயர்வா வைப்பேன். அவர் சொல்றாரு, ஆஸ்தி உனக்கு இருக்கும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், பேங்க்ல லோன்ல இருக்காது. சில சொன்னாங்க எல்லாம் இருக்கு பேங்க்ல தான், எல்லாம் இருந்தது ஒரு காலத்துல அப்படிங்கிறாங்க. நான் சொல்லியிருக்கிறேன்ல, சின்ன வயசுல எங்க பாட்டி வந்து தோட்டத்துக்கு போகும்போது சொல்லுவாங்க, அண்ணா தெரியுது பத்தியா, இங்க தெரியுது. ஆமா, அதெல்லாம் ஒரு காலத்துல நமக்கு தான் இருந்துச்சு அப்படிம்பாங்க. இப்போ இந்த குண்டு வயல தான் இருக்கு அப்படிம்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் எங்க இருக்கும்? அப்போ உங்களுக்கு ஒரு வீடு இருக்கும் சொந்தமா. உங்க வீடு எம்டியா இருக்காது. உங்க வீட்டுல என்ன இருக்கும்? ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தால் உங்கள் வீடு நிரம்பப்பட்டதா இருக்கும். அது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு சொத்துக்கள் இருக்கும், என் வாழ்வு ஐஸ்வர்யங்களால் நிரம்பும், எனக்கு சொந்தமாய் வீடு இருக்கும். ஆமென். இதெல்லாம் நம்புங்க, அது கடவுள் வரைஞ்சு வச்சுக்கிற படங்க. போன வாரமே சொன்னேன் இல்லையா, உன் மனைவி உன் வீட்டோரங்களில். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு வீடு இருக்கும். ஏன்னா உன் வீட்டோரங்களில் போட்டிருக்குதே. எல்லாத்துல இருந்தும் கலெக்ட் பண்ணிடுறாருங்கிறீங்களா? பண்ணணும்ல, அதுக்கு தானே வந்திருக்கிறோம். சொத்து பத்திரம் வாசித்துட்டு இருக்கிறோம், விடலாமா? இட் இஸ் a will, இட்ஸ் a will of God. அத்தால பேசுவோம். ஆனா இப்ப தெரிஞ்சுக்கோங்க, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அப்ப பாருங்க, இந்த பிள்ளைகளின் நல்வாழ்வை பற்றி பேசுகிற தேவன் அவர் இன்னும் எதை பேசுறாருன்னா, உனக்கு சொத்துக்கள்லாம் இருக்கணும்னு பேசுறார். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை வைத்து விட்டு போகிறான். ஆமென். நீங்க ஒரு ஒரு கடவுளை நம்பி ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆளா இருப்பீங்கன்னா, ஒரு அடுத்தால பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு 2 தலைமுறைக்காவது இருக்கணும். இருந்தாரு பாரு எங்க தாத்தா, அவர் போட்டாவை முதல்ல கலட்டு அப்படிங்க கூடாது, அது தூக்கி கொண்டு குடவுன்ல போடு, வெறுப்பேத்துறாங்க இவங்க. அப்படி பேசக்கூடாது. போட்டாவை அப்படியே வச்சிருக்கணும். இந்த தாத்தா மாதிரி ஒரு தாத்தா, கத்தாவே இந்த தாத்தாவுக்காக இந்த பாட்டிக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கணும். ஆமென். ஆமா, அவன் ஆத்திரங்க கூடாது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிறைய பேர்லாம் கலட்டிடுறாங்க, போன போது அதையும் சேர்த்து தூக்கிட்டு போயிருங்க அப்படின்றாங்க. செலவாகி போச்சு ரொம்ப அப்படின்ட்டுதாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. பைபிள் தான் சொல்லுது, நல்லவன் எல்லாம் சொல்லுங்க, நல்லவன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு என்ன பண்றானா, வைத்து விட்டு போகிறான். ஆமென். போகும்போது கொஞ்சம் வச்சுட்டு போகணுமா. கிறிஸ்தவங்க நிறைய பேருக்கு இந்த ஐடியாவே இல்லை பாருங்க. கிறிஸ்தவங்க நிறைய பேர், நாம் வரும்போது எதையாவது கொண்டு வந்தோமா? இல்லை, ஆகையால் போகும்போது முண்டையும் கொண்டு போவதில்லை அப்படின்னு போயிட்டாங்க. அதனாலதான் இவங்களை தூக்கிடுறாங்க, போட்டாவெல்லாம் கழுதிட்டாங்க. வேண்டவே வேண்டாம், அந்த ஆள் படம் அந்த அது கூட அடையாளமே இருக்கக்கூடாது அப்படின்ட்டான். அவ்வளோ டென்ஷன் ஆகிட்டான். இங்கே பாருங்க, நீதிமொழிகள் 13:22. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு, எல்லாம் சொல்லுங்க, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். ஆமென். சும்மா கடனை வச்சுட்டு போயிடக்கூடாது. சில பேர்லாம் வாழ தெரியாம வாழ்ந்து எப்படியோ போயிட்டு கடனை வச்சுட்டு போயிடறாங்க. பைபிளில் பார்த்தீங்கன்னா போட்டுருக்கோம்,
ஒரு தீர்க்கதரிசி செத்து போயிடுறான் கடனோட. அப்புறம் அந்த அம்மா 2 பிள்ளையை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்புறம் கடவுள் ஒரு அற்புதம் செஞ்சு அதுல இருந்து காப்பாத்துறாரு. புரியுங்களா உங்களுக்கு? தீர்க்கதரிசியா இருந்தாலும் சரி, ஊழியக்கார ஐயாவா இருந்தாலும், பிசினஸ் ஐயா பண்றாளா யாரா இருந்தாலும் சரி, 2 தலைமுறைக்காவது வைக்கணும். அந்த அளவுக்கு கடவுள் உங்களுக்கு தர விரும்புகிறார். பாருங்க, இதை நிறைய கிறிஸ்தவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. ஆனா மனசுக்குள்ள விரும்புவாங்க. இப்படி பிரசங்கம் பண்ணா கள்ள தூக்கி போடுவாங்க. உள்ளுக்குள்ள ஃபுல்லா இருக்கும், நல்லா ஒதுக்கி வச்சிடணும். நமக்கு இந்த பூமியில் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு வாயில் எங்க பேசிட்டு இருப்பாங்க. ஆனா தனியா ஒதுக்கிடுவாங்க. அதனாலதான் சொல்றேன் நான், இந்த வளத்துக்கு எதிராக சிலர் பேசுவாங்க, அதை கவனிக்காதீங்க. போய் எப்படி திரும்பி பாருங்க, அவங்க வளமா தான் இருப்பாங்க. அவங்க எல்லாம் பிள்ளைங்களுக்கு எல்லாம் பண்ணி நீங்க தான் தெருவில் நின்றுட்டு இருப்பீங்க. இந்த பிரசங்கத்தை கேட்டு இதை நம்பி நான் வேற ஒன்றும் பண்ணாம போயிட்டேனே, ஆலயத்துக்கு செய், ஆண்டவர் செய்வார். ஆனால் அவங்களுக்கெல்லாம் பிள்ளைங்களுக்கெல்லாம் எல்லாம் செட்டில்லாம் பண்ணி எல்லாம் அற்புதமாக பண்ணி அதெல்லாம் ஞானமாக பண்ணிடுவாங்க. நம்ம அதனால தான் நல்லா கவனிக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஒன்றுமில்லாமல் போயிடுவேன் நான் நினைக்கிறதே இல்லை. நான் ரொம்ப நல்லா இருப்பேன். நீங்கள் இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் இதை விட நல்லா இருக்கணும்னு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், என் பையன்கிட்ட நீ என்ன ஆகணும்னு கேட்க அப்படிங்க. அவன் சொல்கிறான், எங்கள் பாஸ்டர் மாதிரி ஆகணும்னு உங்களை சொல்கிறான் அப்படிங்கிறார். அவனுக்கு ஒரு ஆசையா, நல்ல பெருசா ஒரு போட்டோ எடுத்து அதை வீட்டில் டிவி முன்னாடி வைக்கணும், அவரை மாதிரியே நான் ஆகணும் அப்படின்னு இருக்கிறான். கத்தரிக்கே மகிமை. நல்ல வேலை இந்த ஆள் மாதிரி மட்டும் ஆகவே கூடாதுன்னு நினைக்காம போயிருந்துருக்கணும். நான் ஒன்றும் ஓட்டாண்டியா இருப்பேன். சகோதரிகளே சகோதரர்களே, நான் நல்ல சட்டையை போட மாட்டேன், நான் எதுவுமே சேர்க்க மாட்டேன், நான் ஒரு ஓட்டை குடிசையில தான் வாழ்வேன், இப்படிலாம் விடுறதே கிடையாது. நான் சொல்றேன், ஒரு மகாராஜா மாதிரி வீடு கட்டி இந்த ஊர்லயே நான் வாழ்வேன். அரண்மனை மாதிரி ஒரு வீடு இருக்கும். கொஞ்சம் டிக்கெட்லாம் போட்டு நம்ம வீட்டுக்கு பார்த்துட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு வீடு கட்டுவோம். திருநெல்வேலிக்கு போனீங்களே, அந்த ஒரு வீட்டு பார்க்கலையா, அப்புறம் இங்க திருநெல்வேலி போனதே வேஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வீடு கட்டுவோம். அப்படி சொல்ற மாதிரி ஒரு ஆலயத்தை கட்டுவோம். அது கடவுளுடைய விருப்பமா இருக்கிறது, நோக்கமா இருக்கிறது. நான் ஒன்றும் ஓட்டாண்டியெல்லாம் போறதுக்கு நான் வரல. கடவுளுடைய வார்த்தையை எடுத்து பேசுறேன். நான் கோடா கோடியாய் பெருகுவேன். அதை நான் நம்புறேங்க. யாரையும் வஞ்சிக்கிறது இல்லை, யாரையும் ஏமாத்துறது இல்லை, யாருக்கிட்டையும் போய் எதையாவது சொல்லி அதை எதையும் பண்ணி எதுவும் பண்றதே கிடையாது. ஒவ்வொரு நாளும் வானம் திறந்து கொட்டுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் என்னை உயர்த்துவார். இதை ஒவ்வொரு நாளும் நான் நம்புறேன். யாரையும் அழித்தி, யாரையாவது ஏமாத்தி, யாரையாவது பிழிஞ்சி அதை எதையும் சொல்லி அது தப்பு. ஆனா அதெல்லாம் செய்யறது கரெக்டா. அதனால பாருங்க, நீங்க ஊழியம் செய்யறவங்களா இருக்கலாம், பிசினஸ் பண்றவங்களா இருக்கலாம், நீங்க பெருக வேண்டும். ஆமேன். ஆமா, இங்க நான் அந்த மாதிரி விதையை தான் நான் விதைக்கிறேன். நான் ஒன்றும் சும்மா இல்லைங்க. நான் பார்த்தீங்கன்னா அதனால தான் நல்லா போட்டுட்டே வந்துடுறது, கையில் காலெல்லாம். எனக்கு ஒரு குறையும் இல்லை. இப்படி மூஞ்ச டல்லாக வைங்க பிரதர், அப்போ தான் நிறைய கொடுப்பாங்க அப்படிங்கிறாரு. ஊழியத்துக்கு போகிறோமா இல்லை வேற எதுக்காவது போகிறோமா? ட்ரெஸ்ஸெல்லாம் இப்படி போடக்கூடாது. பாருங்க, சண்டே புது ட்ரெஸ் தான் போடுறேன் நான். அதை சொல்ல வேற செஞ்சுட்டேன் நான். இப்படிலாம் சொன்னீங்கன்னா அப்புறம் இப்படி யோசிக்கிறாங்க. நான் சொல்றேன், அப்படி சொல்லி எனக்கு வருத. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அந்த வார்த்தையை நான் ஆசீர்வதிச்சது அவரை நான் கனம் பண்ணும்படியாக கொடுக்கிறேன். அப்படி கொடுக்கறதா நான் ஜனங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். வறுமையை பார்த்து, ஏழ்மையை பார்த்து, இப்போ இவங்க வேற மாதிரி வசூல் பண்ணிட்டாங்க. ஒன்றுமே இல்லை பாருங்க, பெட்ரோல் கூட காசு இல்லை பாருங்கன்னு 10 வீட்டில் போய் வேண்டாங்க. வாங்கிட்டு இது போய் நல்லா இருக்கிறத பார்த்தோன்னே இவன் என்ன ஆயிரம், டென்ஷன் ஆயிடுறான். என்ன இப்படி சொன்னாரு, இப்படி கொடுத்தேன், இப்போ இப்படி இருக்காது. 7 பிள்ளைகளுக்கு தாருங்கள் இப்படி வாங்கிட்டு இவன் வீடு கட்டிடுறது. இப்போ இதை பார்த்து தான் சில பேர் என்ன ஆகுறாங்க, டென்ஷன் ஆகுறாங்க. என்னையா யாரோ 7 பிள்ளைங்கன்னாரு. ஏழை பிள்ளைகளெல்லாம் நிறைய பேர் வாழ வைக்கிறதே இல்லை. நிறைய ஏழை பிள்ளைங்க தான் சில பேரை வாழ வைக்கி. புரிந்தவர்கள் பாக்கியவான்கள், புரியாதவர்கள் அதை விட பாக்கியவான்கள். எல்லாம் சொல்லுங்க, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். ஒரு ஊழியக்காரர் கரெக்டா ஊழியெல்லாம் செஞ்சா ஊர்லயே பெரிய பணக்காரராக இருக்க முடியும். நான் அதை நம்புறேன். ஆமா, அவர் ஓட்டாண்டியா இருக்கணுங்கிற ஒரு சட்டமும் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் போய் பாருங்க, ஆசாரியன் கோட்டில் இருக்கிற ஆசாரியன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸே கோடிக்கணக்கான மதிப்பு. தெரியுமா உங்களுக்கு?
நம்ம ஆசாரியனே ஏதோ ஒரு சாதாரணமாக இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்க. அவங்களுடைய ட்ரெஸ்ஸில் அங்கே பதிச்சிருப்பாங்க பாருங்க. எல்லாம் பார்த்தா 1 crore மோடி தோத்து விடுவார் அந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க. மோடி இடிலாம் கிடையாதுங்க, அவர் சூப்பராக போட்டிருந்தாங்க அவங்க. ஆமாம், இவர் கோட்டு போட்டதுனால இப்போ யாரும் திட்டல, வெறும் கோட்டை மட்டுமே போட்டு சுத்திட்டீங்களே அதனால தான் கடுப்பா இருக்குது அப்படிங்கிறாங்க. எலெக்ஷன் டைம்ல இதெல்லாம் பேசி ஆகணும்ல. அதான் ஒருத்தர் சொன்னார், மற்ற இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னா பிரதமர் வெளிநாடு சென்றார் அப்படிங்கிறதா செய்தியா இருக்கும். இப்ப நம்ம ஊர்ல எப்படி ஆயிடுச்சுன்னா அவர் இந்தியா வந்தார் என்பது செய்தியாக மாறிவிட்டு அந்த மாதிரி ஆக்கி விட்டாங்க பாருங்க. நல்லா கவனிங்க. சபையில் என்ன இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? சபையில் எல்லாம் பேசணும். சபைனால என்ன தெரியுமா? எக்லீசியா. எக்லீசியான்னு என்ன தெரியுமா? அது நீங்களே சொல்லிருங்க அப்படிங்கிறீங்களா? எக்லீசியானா அன்னைக்கு அது ரோம அரசாங்கத்தில் சட்டமன்றம்னு சொல்றோம் பாருங்க, அதுதான் சபை. அதுக்கான வார்த்தை ஒரு அரசியல் வார்த்தை. அது எக்லீசியாங்கிறது இஸ் a political word, இட்ஸ் நாட் a religious word. பைபிள் இருக்கிற நிறைய வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் வார்த்தை தான். அப்பாஸ்டல்ஸ் அப்படின்னா நம்ம இன்னைக்கு ஊழியக்காரரா அப்படிங்கிறோம். அப்பாஸ்டல்ஸ்ங்கிறது ரோம கவர்மெண்ட்ல ஒரு பொலிட்டிக்கல் வேர்ட். அந்த அப்பாஸ்டல்ஸ் அனுப்பப்படும் பொழுது அவர் ஒரு கலாச்சாரத்தையே வேறு விதமாக வடிவமைப்பார். அவர் தான் அப்பாஸ்டல்ஸ். இப்படி எல்லாருக்குமே அந்த சுவிசேஷகர் அவங்க தான் அந்த வாரில் போர்லலாம் இதாகும் போது அந்த நல்ல செய்தியை போய் முதல்ல என்ன பண்ணுவாங்க, மக்களுக்கு சொல்ல ஆரம்பிப்பாங்க. எல்லாமே அந்த மாதிரியான வார்த்தை தான் பாருங்க. எதுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன்னா, தேவனுடைய ஊழியமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா யாராக இருக்கலாம், எல்லாம் சொல்லுங்கள் நல்லவன். நீங்கள் நீங்கள் நல்லா இருந்தால் அட்லீஸ்ட் 2 தலைமுறையாவது வச்சுட்டு போங்க. எல்லாம் சொல்லுங்கள் அவன் நல்லவன். சிலர்லாம் இப்போ கிறிஸ்தவ பெருமை எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? என்னிடமும் ஒன்றும் இல்லை, என் பிள்ளைகளுக்கும் ஒன்றும் இல்லை. பிள்ளைங்கள்லாம் எப்படியா பெரிய ஆளானாங்கன்னா நாங்கள் பால் ஊற்றி படிக்க வச்சோம் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த மறைச்சி ஒளிச்சு ஜனங்க கிட்ட ஒரு நாடகம் ஆடி, இது நம்பாதீங்க. சிலர் அப்படி தாழ்மையா இருக்கிறது போல ஒரு நாடகம்லாம் ஆடி அப்புறம் இவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு இவங்க அப்புறம் தனியா ஏதாவது பண்ணிட்டு இருக்காது. அதை பார்த்தானா அவன் டென்ஷன் ஆகுறான். இது என்ன ஏன் இப்படி ஏமாத்துற அப்படின்ட்டு. திடீர்னு ஒரு நாள் அவர் காரில் போகும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, என்ன வெள்ளாலும் காரில் போடாம பண்ணது வருதா அப்படிங்கிறான். திடீர்னு பார்த்தா அவர் அங்கங்க லேண்டை வாங்கி போட்டிருக்காரு. அதிர்ச்சி ஆயிடுறான். பாவி ஒன்றும் தேவையில்லை ஆத்துமாக்கள்னு நார. இப்போ பார்த்தா அவர் என்ன வாங்கி போட்டிருக்காரு. அதனாலதான் நிறைய பேர் பாருங்க சபை விட்டே கொஞ்சம் பேர்லாம் போயிட்டாங்க. ஏன்னா ஒரு உண்மைத்தன்மை இல்லை, எல்லாம் ஏமாத்து வேலை பாருங்க. நான் சொல்றேன், எதுக்கு இந்த போலியா வாழணுங்கிறேன் நான். ஓப்பனா சொல்லுங்க நீங்க மக்கள்கிட்ட. பிரச்சனையே கிடையாது, பிரச்சனையே இல்லை. கொடுக்குறவங்க கொடுப்பாங்க, கொடுக்காதவங்க வச்சுப்பாங்க. ஏன்னா அவர் ஒழுங்கா சொல்லி தானே கேட்டாரு. நீனே அப்போ முதல்ல என்ன பண்ணிருக்கணும், நுப்பாடி இருக்கணுங்கிறது யாராவது சொல்லுவாங்க. அப்ப பாருங்க, நல்லவன், எல்லாம் சொல்லுங்க நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். அப்படின்னா அர்த்தம்னா உங்க சொத்தை உங்க பிள்ளைங்க அனுபவிப்பாங்க. துன்மார்க்கனும் சேர்த்து வைப்பான். ஆனா அவன் துரதிர்ஷ்டம் என்னன்னா அந்த சொத்தும் சேர்த்து உங்ககிட்டயே வரும். ஆமென். வெல்த் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார் ஆண்டவர். இது ஒரு தனி சப்ஜெக்ட். பைபிள்ல இந்த வெல்த் டிரான்ஸ்ஃபர்னே ஒரு கான்செப்ட் கடவுள் வச்சிருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? அதை பற்றி நான் பேசியிருக்கிறேன், யூடியூப்ஸ்ல இருக்கும், போய் கேளுங்க. வெல்த் டிரான்ஸ்ஃபர்னே இருக்கும், ஒரு செமினார் ஃபுல்லா பேசியிருக்கிறேன். அது ஒரு பைபிள்ல இருக்கிற ஒரு ஆழமான காரியம். கடவுள் சில பதவிகளை, சில பணங்களை, சில சொத்துக்களை, சில அதிகாரங்களை சில நேரத்தில் என்ன பண்றாரு, சில இடத்துல இருந்து எடுத்து சில இடத்துக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணுகிறார். ஆமென். நான் சொல்றேன், அதனால எந்நேரமும் வெல்த் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். எல்லாம் சொல்லுங்க வெல்த் டிரான்ஸ்ஃபர். அல்லேலூயா. ஆச்சரியமான விதங்களிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொத்துக்களும் பணங்களும் வரவுகளாய் வரும், பதவிகள் வரும், ஜனங்கள் வருவார்கள். ஆமென். இதெல்லாம் இல்லாத நம்பிக்கை இல்லை, பைபிள்ல இருக்கிற நம்பிக்கை. இட் இஸ் த லாஜிக் ஆஃப் காட். காலையில் சொல்ற மாதிரி சொல்லதா இருந்தா இது என்னது? இட் இஸ் அ காட்ஸ் லாஜிக்.
நடந்துருக்கா? அப்பெல்லாம் வெல்த் டிரான்ஸ்ஃபர்லாம் இருக்குதா பைபிள்ல? எகிப்துல ஒரே இரவுல நடந்தது. 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த மக்களுக்கு வெள்ளியும் பொண்ணும் ஒரே ராத்திரியில கிடைச்சிச்சு. ஒரு நைட்ல எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டார். அப்போ உங்களுக்கு வர வேண்டிய காசு, உங்களுக்கு வர வேண்டியது எங்கேயோ இருந்ததுன்னா தேவன் அதெல்லாம் திருப்பி உங்க கையில கொண்டு வந்து அவர் சேர்ப்பார். அது அவருடைய திட்டமும் நோக்கமுமா இருக்கிறது. பாவிகளின் ஆசிகள் நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். ஆமே. நல்லவனுடைய சுதந்திரத்தை அவனும் அவன் பிள்ளைகளும் அவன் பிள்ளைகளின் பிள்ளைகளும் என்ன பண்ணுவாங்க? துன்மார்க்கனுடையது அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ண படுகிறது. ஆமா, ஏன்னா கடவுள் அந்த பக்கம் இல்லையே. கடவுள் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறாரு. ஆமென். அதனால தான் நான் சொல்றேன், நீங்க இந்த ஃபினான்ஷியல் இந்த 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 ப்ராஸ்பரிட்டி, இந்த செழிப்பு, இந்த வகுப்புகள்லாம் நீங்க வாங்க. இல்லை நிறைய இதை பத்தி பேசுறேன். என்னன்னா, சில பணம்லாம் தப்பான இடத்துல இருக்குது. கடவுள் அதை மாற்றி விடுறதுக்கு ஆட்களை தேடுறாரு. நீங்க மட்டும் ஒரு நல்ல ஸ்டூவர்டா உங்களுக்கு கடவுள் கொடுக்கறத கரெக்டா பயன்படுத்தி பெருக்கி தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுக்குற ஆட்களா, நல்ல காரியங்களுக்கெல்லாம் செலவு பண்ற ஆட்களா நீங்க ஒரு குட் ஸ்டூவர்டா நீங்க வந்துட்டே இருப்பீங்கன்னா எப்படி நடக்கும்னே தெரியாது. அப்படியே திருப்பி விடுவார் தேவன். உங்க பக்கமா அதை திருப்பி விடுவார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, பணம் என்னிடமாய் வரும். ஆமென். கண்டிப்பா வரும். பதவிகள் என்னிடமாய் வரும். ஆமென். ஆசிகள் உங்களிடமாய் வரும். ஆமென். ப்ரமோஷன் உங்களுக்காக வரும். ஆமென். இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். பாருங்க, இதெல்லாம் கடவுளுடைய வார்த்தை தான். இல்லாதையும் பொல்லாதையெல்லாம் நம்ம சொல்றது இல்லை. சிலர் என்ன பிரதர் கடைசி நாட்களிலே இப்படிமாங்க அப்படின்னா என்ன? செத்துருன்னு அர்த்தம். இப்படி பேசுறாங்கன்னா சார் இது ஏன் இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன்? செத்து போயிருங்கன்னு சொல்லிருங்க. கடைசி நாட்களிலே அப்படிமாங்க பாரு. இதெல்லாம் பாருங்க, ரொம்ப கேட்டாச்சு. ஒருத்தர் உருப்பிட்ட மாதிரி தெரியல. 1ஆம் நூற்றாண்டிலே என்னதான் சொன்னாங்க? கடைசி நாட்டுலாம் சொன்னாங்க. பெந்தேகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியானவர் வந்தாரா? வரலையா? நாங்க சிஎஸ் எங்க அப்படிங்கிறீங்களா? இந்த பெண்கள் கூட்டத்தில் அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தேன். பெந்தேகோஸ்தேங்கிறது ஒரு நாள், ஒரு பண்டிகை. அது ஒரு சபைக்கு பேர் கிடையாது. இட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஆவியானவர் வந்தார் பாருங்க. அப்பவுமே என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க எல்லாரும். ஏன்னா ஹோலி கோஸ்ட் அனாயிண்டிங் அப்படியே ஃப்ளோ ஆகுது. ஜனங்கள்லாம் சிரிக்கிறாங்க, ஜனங்கள்லாம் அந்நிய பாஷை பேசுறாங்க. அட்மாஸ்பியரே வேற மாதிரி இருக்குது. டேய் 120 பேரும் மாடிக்கு இதுக்கா போனீங்க அப்படிங்க. ஏன்னா எல்லாம் மட்டையான மாதிரி இருக்குது எல்லாத்தையும் பார்த்தா. ஆனா இது எப்படி இருக்குது? ட்ரங்க் இன் த ஸ்பிரிட். இது ஆவியில மட்டையா வருது. இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே மட்டை இதுதான். ஆனா இது அப்படி கிடையாது. அவன் பார்த்தா வேற மாதிரி இருக்கிறான். சுரிக்கான், கட்டி பிடிக்கான், அப்படிங்க. இப்படி பண்ணிட்டாலே நமக்கு என்ன தோணும்? ரொம்ப அன்பு இருக்குன்னா ஆள் ஏதோ போட்டிருக்கான்னு அர்த்தம். நீங்க வேணா பாருங்க, அந்த ஆட்கள் ரொம்ப பாசமா பழகுவாங்க. சாப்பிடு சாப்பிடுப்பா அப்படிம்பாங்க. நான் வேணா ஊட்டி விட்டுமா? எப்படி எப்படி எக்ஸைட்டா சொல்றாரு அப்படின்னு எவ்வளோ பார்த்துருப்போம். அதாவது ஒன்றும் இல்லை, எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அதனால தான் கடவுள் சொல்றாரு, நீ இதனால நிரம்பாதப்பா. அதே மாதிரி தப்பா போறதும் இந்த இதில் தான் என்ன பண்ணிடுறாங்க, போயிடுறாங்க. சிலர் இப்படி தூண்டப்படுறாங்க, சிலவங்க அவனை போட்டுருவண்டா அப்படின்னு போட்டுருந்தாங்க. அது வேற மாதிரி. ஆனால் அதனால தான் கடவுள் சொல்றாரு, ஏன் ஆவியை ஊத்துறப்பா. ஏன் ஆவியை ஊத்துனா நீ என்ன பண்ணுவானா, மக்களுக்கு நல்லது செய்கிற அளவுக்கு உன் இருதயம் அன்புனால பாசத்தால நிறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிற. எதுக்கு இது சொல்லிட்டு இருந்தேன்? இந்த ஆவியில நிரம்புறது, இந்த பெந்தேகோஸ்தே நாள்ல அன்னைக்கு என்னடா நடக்குதுன்னு எல்லாரும் கேட்குறாங்க. அப்போ சொல்றாரு, யோவேல் உரைச்சார்ல ஒரு தீர்க்க தரிசனம். அவரை பழைய ஏற்பாட்டு அந்த வசனத்தை கோட் பண்றாரு. கோட் பண்ணிட்டு பேதுரு சொல்றான், தீர்க்கதரிசி ஆகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்து எடுக்கிறது. யோவேலால் என்ன உரைக்கப்பட்டது? கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்ப கடைசி நாள் எப்போ? ஃபர்ஸ்ட் செஞ்சுரி. இப்ப எத்தனாவது செஞ்சுரி?
என்னங்க 21வது செஞ்சுரி. அப்போ அன்னையே கடைசி நாளுன்ட்டாங்க. அவன் எல்லாத்தையும் வித்துட்டு வந்து சர்ச்சில் உட்காந்துட்டான். வந்துருவாரா? ஆமாம் வந்துருவார். அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் ஆகுது, வந்துருவாரா? அவன் வந்துடுவார். சரி இப்போ வேலைக்கு போறேன்னு போயிட்டான். ஆமாம், நீங்கள் சர்ச் ஹிஸ்ட்ரியை போய் பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைலாம் வாசிச்சு பாருங்க. எல்லாம் அப்போ நான் வந்துருவார் போகிறேன், அங்கே கிளம்பிடலான்ட்டு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, இப்போ அங்கே கிளம்புறதுக்கு கூப்பிடல, இங்கே கிளப்புறதுக்காக கூப்பிட்டுருக்காரு. உலகம் எங்கும் பரவி போங்க, சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். இன்னும் திருநெல்வேலியே திருந்தல, அது தெரியுமா உங்களுக்கு? அப்புறம் எப்படி முடிவு வரும்? ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் எல்லாம் சொல்லுங்க, பூலோகம் எங்கும். நம்ம இன்னும் சுவிசேஷத்தையே பேசல, தெரியுமா உங்களுக்கு? அப்புறம் ராஜ்யத்தின் சுவிசேஷம் ஒன்று இருக்குது, அது சுத்தமாக தொடவே இல்லை. அது ஆள்றது, நாம் அரசியல் உலகத்தை பிடிக்கிறது. அதுதான் இந்த காஸ்பல் ஆஃப் த கிங்டம். நம்ம அந்த சப்ஜெக்டுக்கெல்லாம் போகவே இல்லை. ஆனால் இன்னும் காஸ்பலுக்கே வரலன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் எங்கேருந்து காஸ்பல் ஆஃப் த கிங்டம்? அதுக்கெல்லாம் ரொம்ப தூரம். அப்போ அதெல்லாம் பூலோகம் எங்கே என்ன பண்ணப்படுமா? அப்போது என்ன வரும்? the end will come அப்படின்னாரு. அப்போ அது நடக்கிற வரைக்கும் ஒரு பெரிய வேலை எல்லாருக்கும் இருக்குது பாருங்களேன். சும்மா கடைசி நாட்களில் ஒரு பையன் ரொம்ப வேதனையோடு சொல்கிறான், அண்ணா ஒரு ஜெப குறிப்பு அப்படிங்கிறான். என்னம்மா அப்படின்ட்டு, இல்லைண்ணா எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஏசு வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க அப்படிங்க. எவ்வளோ நொந்து பேருமா பாருங்க அவன். ஏன்னா அவர் வரதா இருந்தால் வரட்டுனே, எனக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஒரு வரும்படியாக நீங்கள் ஜெபம் பண்ண முடியுமாங்க? அவனுக்கு ஐயோ இவர் நம்ம இப்போ தான் வந்திருக்கோம், அதுக்குள்ள வாழ்க்கையில் எதையுமே பார்க்காம போயிடுவோமோ. அப்போ இவன் எந்த அளவுக்கு கேட்டிருக்கான் பாருங்க வருகை செய்தி. அப்படி அப்படின்னு கேட்டு இந்த வருகிறார் அந்த வருகிறாருன்னு எதுவுமே பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உள்ள ஆயிடுச்சு பாருங்க. ஏசு வராருன்னு சொல்றவங்களை விட அவர் வராருங்கிறத நான் அவ்வளவு நம்புறேன். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி இல்லை பாருங்க. அதுக்காக வாழ்க்கையை புரோஜனமற்றவர்களா பயனற்றவர்களா நம்ம கழிக்கிறது கடவுளுடைய திட்டம் கிடையாது. குற்றாலத்தில் எவனோ ஒருத்தன் எழுதி போட்டிருக்கான், அருவி விழுது பாருங்க, எழுதி போட்டிருக்கிறான் ஏசு வருகிறார் அப்படின்னு. அங்கேயும் போய் எழுதி போட்டாங்க, யாரோ பெயிண்ட் கீண்டு இருந்திருக்கு போல. குத்தால அருவி அந்த மலை இருக்கு பாருங்க, எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. வருகிறார்னு எழுதி போட்டான். இல்லை எழுதி பெயிண்டை வச்சு எழுதி போட்டாங்க. எழுதி போட்டான் ஒருத்தன் கீழே எழுதியிருக்கான், அவனுக்கும் பெயிண்ட் இருந்திருக்கு எழுதுறதுக்கு. வருகிறாருன்னு எழுதி போட்டிருக்கான், அவன் கீழே எழுதி போட்டிருக்கான் வர்றதுனா இருக்கட்டும், சீசன் முடியறதுக்குள்ள வர சொல்லு அப்படின்ட்டு. இந்த மாதிரி கிண்டல் பண்ற கூட்டமா ஆயிட்டாங்க பாருங்க கிறிஸ்தவங்க. அப்படி இருக்கக்கூடாது பாருங்க. இவங்கெல்லாம் சொல்றத பார்த்தா கண்டிப்பா ஒரு மகாராஜன் ஒருவர் இருக்கிறார், அவர் வருவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு அவர் கூப்பிட்டுருக்கிறார். அவர் பிள்ளைகள் அவர் நாமத்தை சொல்லிட்டு இவனே இப்படி வாழ்வான்னா அப்ப அவர் ராஜ்யம் வந்தா எப்படி இருக்கும் அப்படி யோசிக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான் தேவன் அவர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும்ட்டு? Believe prosperity. Hallelujah. Believe financial breakthroughs. Hallelujah. சொத்துக்கள் எல்லாம் வாங்குறத நம்புங்க. Hallelujah. லேண்ட்லாம் வாங்குங்க, நல்ல வீடுகள்லாம் வாங்குறத குறித்து திட்டமிடுங்கள். ஆமென். ஆமாம், நாங்கள்லாம் பிளான் பண்ணிட்டோம் சீக்கிரமா ஒரு நல்ல வீடு வாங்குவோம் அப்படின்ட்டு. ஆமென். ஆமாம் வாங்க, அதான் சொல்கிறேன் பெருசாக இருக்கும் அப்படின்ட்டு. கடவுளுடைய திட்டமாக இருக்கிறது எல்லாம் சொல்லுங்க, இதுதான் பர்ஃபெக்ட் ஷாட். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். இப்ப கவனிங்க, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். பாருங்க, அவன் கடவுளுடைய பிள்ளையா இருக்கிறதுனால சில இருளான சூழ்நிலைகளில் கூட அவனுக்கு நல்ல காரியம் நடக்க ஆரம்பிக்குமா. எல்லாம் சொல்லுங்க, இருளிலே வெளிச்சம் உதிக்கும். வழக்கமா இந்த உலகம் பிரச்சனை நோய் போராட்டம்லாம் பார்த்தா பயந்துடும், ஐயோ அவ்வளோதான் நான் தொலைஞ்சேன் அப்படின்ட்டு. ஆனால் கடவுளுடைய வார்த்தையில் பிரியமாக இருக்கிற நீங்கள் எதை சொல்ல முடியும்னா, இந்த இருளில் எனக்கு வெளிச்சம் உதிக்கும், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என்று சொல்ல முடியும். ஆமென். சத்துருவே நீ மகிழாதே, நான் இருளில் இருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். ஆமென்.
நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். தட் இஸ், அதாவது மோசமான காரியங்கள், வாழ்க்கையில கடினமான காரியங்களை பார்க்கும்போது சோர்ந்து போகிற ஒரு நபரா நம்ம இருக்க அழைக்கப்படலை. அந்த கெட்ட காரியத்துல கூட நல்லதை நம்ம பார்ப்போம். இந்த மாதிரிலாம் வந்தா மற்றவங்களுக்கு இது கெட்டதுங்கிற மாதிரி இருக்கும். ஆனா தேவன் உங்களுக்கு இருள்ல கூட வெளிச்சத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். சில பேர்லாம் வந்தா சில காரியம்லாம் ஆயிடுச்சுன்னா இப்படி ஆயிடுன்னு சொல்றாங்க பாருங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு அப்படி ஆகாது, உனக்கு இருள்ல கூட வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். பாருங்க, அவன் பொறாமை உள்ள ஆளாகவோ கசப்புள்ள ஆளாகவோ அப்படி இல்லை. பாருங்க அவன் எப்படி இருக்கிறான், இரக்கமுள்ள மனசுக்காரன். ஆமென். அப்ப இப்படிப்பட்ட ஆள் நல்லா இருக்கணுமா, அவன் நல்லா இருக்க கூடாதா? கண்டிப்பா நல்லா இருக்கணும். அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்காங்க, கடு நெஞ்ச காரம்லாம் வச்சிருக்கான் நிறைய. கொடுக்கணும் தான். அன்னைக்கு ஒரு அம்மா சொல்றாங்க, ஐயா என்ன மாதிரி பண்றீங்க, கொடுக்கணும்னு அவ்வளோ ஆசை, ஆனா இல்ல பாத்துக்கோங்க அப்படிங்காங்க. ஆமா. அப்ப என்ன ஆயிடுச்சு, இரக்கம் மன உருக்கம் கூடவே தரித்திரம், கடினமான எண்ணம், கஞ்சத்தனம், யாருக்கும் கொடுக்க கூடாது. அவன் பணத்தெல்லாம் வச்சிருக்கான். அப்ப கடவுளுக்கு யோசிப்பாரா, யோசிக்க மாட்டாரு. ஏன்னா இப்படி இருக்குது, இதை மாத்தி விடணும்னு நினைக்கிறாரு. ஆமென். இப்ப பாருங்க 5வது வசனம், இறங்கி கடன் கொடுத்து. எல்லாம் சொல்லுங்க, இறங்கி கடன் கொடுத்து. பர்ஃபெக்ட் பிக்சர் என்ன தெரியுமா, நீ கடன் வாங்குற ஆளா வட்டி கட்டுற ஆளா இருக்க மாட்ட, நீ இறங்கி கொஞ்சம் பேருக்கு கடன் கொடுப்பாய். அதுதான் கடவுள் உங்க குறித்து வச்சிருக்கிற பர்ஃபெக்ட் ஷாட்டா இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, இறங்கி கடன் கொடுத்து. அந்த பிக்சர் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. காசே இல்லையே, பணமே இல்லையே அப்படி இருக்க மாட்டீங்க. நீங்க கடன் கொடுப்பீங்க. ஒவ்வொரு நாள் இதை நம்புங்க, ஒவ்வொரு நாள் இதை பேசுங்க. ஆண்டவரே நான் கடன் கொடுப்பேன், இயேசுவின் நாமத்தில் அந்த நாளை நான் வரவேற்கிறேன். ஆமென். நீங்களாம் நிறைய ஃபோன் கால்ஸ், நிறைய இது எல்லாம் என்ன முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா கடனில் இருக்கிறோம். இப்படி வெளியே வர்றது இதுதான் தனி சப்ஜெக்டே பேசலாம் போல. எப்படி கடன்ல இருந்து வெளியே வர்றது பேசணும். ஆமாம். இந்த ஃபைனான்ஷியல் இந்த பொருளாதார செழிப்பு இதெல்லாம் பேசிட்டு இருக்கிற வகுப்புகள் அதையும் சப்ஜெக்டாக சேர்க்கணும்னு இருக்கிறேன் நான். சிலர்லாம் அப்படி சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க, மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி வெளியே வருதுன்னே தெரியல. அப்போ தேவன் சொல்றாரு, நீ இறங்கி கடன் கொடுத்து. அதான் வாக்கு, நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் வாங்காதிருப்பாய். நீ வாங்க மாட்டேன்னு நீ என்ன பண்ணுவ, கொடுக்கிற ஆளா நீ இருப்ப. ஆமே. இப்போ இது கடவுளுடைய படம் பாருங்க, இதை மனசுல வைங்க. ஆண்டவரே நான் கடன் வாங்க மாட்டேன், நான் என்ன பண்ணுவேன், கொடுப்பேன். இதுதான் என்னை குறித்த உங்களுடைய பரிபூர்ண விருப்பமா இருக்கிறது. தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் வேலை எல்லாம் ரொம்ப கரெக்டா செய்யறான், அவன் என்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் இப்படி ஒருத்தன் இருந்தான்னு பல தலைமுறைக்கு பேச போறாங்களாம். நித்திய அவகீர்த்தி இல்ல, நித்திய. இப்ப சில பேர்லாம் நித்தியமா என்ன எப்படி என்ன பண்றாங்க தான் பாரு, அவன் தான் கெடுத்து விட்டதே அவன் தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா உங்களை குறித்தெல்லாம் என்ன பேசப்படும் அப்படின்னா நீதிமான். எல்லாம் சொல்லுங்க கீர்த்தி. இங்க நீங்க யோசிச்சு பாருங்க, கடவுள் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறாரு, உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்தி இருக்கணும்னு நினைக்கிறாரு, உங்களுக்கு நல்ல ஐஸ்வர்யம் இருக்கணும்னு நினைக்கிறாரு, உங்களுக்கு வீடு இருக்கணும்னு நினைக்கிறாரு. உங்க சவால்கள்ல அதுல இருந்து வெளியே வர்ற மாதிரி காரியம் நடக்கணும்னு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்ல, கொஞ்சம் பேருக்கு கடன் கொடுக்கிற ஆளா இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆமே. அப்படியே விட்டாரா, பேரும் புகழ்ச்சியும் உனக்கு இருக்கணுங்கிறார். இதெல்லாம் ஒரு மனிதனுடைய தேவைங்க. கடவுள் சொல்றாரு, உனக்கு சொல்றாரு பாருங்க, நீ வெட்கம் அனுபவித்த எல்லா இடத்துலையும் நான் உனக்கு என்ன பண்ணுவேன், கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக்குவேன் அப்படிங்கிறார். அப்போ நீங்க வெட்கப்படுறதோ அவமானப்படுறதோ இல்லை, நீங்க ஒரு கீர்த்தி உள்ள நபராக, புகழ்ச்சிக்குரிய ஒரு நபராக நீங்கள் இருப்பது தேவனுடைய விருப்பமா இருக்கிறது மனசுல. இதுதான் கடவுளுடைய போட்டோங்க. அவர் இப்படிதான் உங்களை ஷார்ட் எடுத்து ஒரு மாட்டி வச்சிருக்கிறார். நீங்க இந்த சங்கீதம் 112 நீங்க மாட்டுங்க. இதை வாசிக்கும் போது சொல்லுங்க, இது என்னை பற்றிய படம், நான் இப்படிதான் இருப்பேன், என் பிள்ளைகள் இப்படிதான் இருப்பார்கள், என் தொழில் இப்படி இருக்கும், என் குடும்பம் இப்படி இருக்கும் அப்படின்னு வச்சு வச்சு சொல்லுங்க. தேவைப்பட்டா பெருசா எழுதி போட்டுக்கோங்க.
சங்கீதம் 112, சங்கீதம் 128, இன்னும் நல்ல நிறைய இருக்குது. சங்கீதம் 91 ஒன்றா பேசுவோம். அந்த பர்ஃபெக்ட் பிக்சராக எடுத்து பேசுவோம். ஆமேன். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு வெளியில் கொண்டு வருவோம். பாருங்க, சங்கீதம் 23 அதெல்லாம் ரொம்ப அற்புதமானது. ஆமாம், ரொம்ப அற்புதமான படத்தை அங்கே என்ன பண்ணுறோம் நாம் பார்க்குறோம். பாருங்க, இப்போ கவனிங்க, எல்லாம் சொல்லுங்க, கீர்த்தி உள்ளவன். அப்போ பேரு புகழ். நீ காலையில் கூட ஒருத்தருக்கு ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்ன இதையும் சேர்த்து சொல்லுன்னு சொன்னார். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. வெறும் பணக்காரனா மட்டும் இல்லை, ஏன்னா நிறைய பேர் பணக்காரனா இருப்பாங்க, யாருமே உங்களை மதிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பணக்காரங்களை பார்த்துருக்கீங்களா நீங்க? ஆனா கடவுள் சொல்றாரு, நான் வெறும் உன்னை பணக்காரன் ஆக்குறது இல்லை, உன்னை கனமுள்ள ஆளா மாத்துறேன், உன்னை மரியாதைக்குரிய ஆளா மாத்துறேன், உனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் நான் என்ன பண்ணுவேன், உண்டாக்குவேன். கடவுள் பாருங்க, நீங்க பேர் பெற்று இருக்கணுமா? உங்க பேர் சொன்னா அறியப்படுற அளவுக்கு ஃபேமஸா நீங்க இருக்கணுமா? அதுதான் கீர்த்தி. இயேசுவை பத்தி நீங்க படிக்கும்போது படிங்க, அவருடைய கீர்த்தி பிரசித்தமாயிற்று. இயேசு அப்படிதான் இருந்தார். எல்லாரும் நேரடியே பார்க்கல பாருங்களேன். அதனாலதான் பண்டிகை நாட்கள்ல அவரை எங்கன்னு தேடுறாங்க எல்லாரும். ஏன்னா எங்களோமா ஊருக்கு அன்னைக்கு SMS இல்லை, வாட்ஸ்அப் இல்லை, எதுவும் இல்லை, ஆனால் பரவி இருக்குது எங்கேயோ. இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறாங்க எருசலேம்ல. அவருடைய கீர்த்தி தேசமெங்கும் பரவிச்சான். அப்போ கடவுள் பாருங்க, நீங்கள் புகழ் அடைவதை, நீங்க ஃபேமஸ் ஆகுறத, நீங்க கீர்த்தி உள்ள ஒரு நபராக இருக்கிறத தேவன் அவர் விரும்புகிறார். ஆமென். இப்படியெல்லாம் அவர் உங்களை வைப்பார். அது அவருடைய விருப்பமும் நோக்கமுமா இருக்கிறது. அப்ப கவனிங்க, நித்திய கீர்த்தி உள்ளவன் துச்செய்தியை கேட்கிறதுனால அவன், கடவுள் உங்களை ஒரு கோழையாகவோ உங்க ஒரு சும்மா பயந்தாங்கொழியாகவோ உங்களை குறித்து படம் எடுக்கல. உங்களை ஒரு வீரனை போல அவர் வரைஞ்சு வச்சிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, அவன் பயப்படான். எல்லாம் சொல்லுங்க, துச்செய்தியை கேட்பதினால் அவன் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். the established heart. அவன் இருதயம் அவ்வளவு உறுதியா இருக்குது. கடவுளுடைய வார்த்தையினால, கடவுளை குறித்த அறிவினால அவன் நிரம்பி இருக்கிறதுனால, கெட்ட செய்தி எல்லாம் கேட்கும் போது அவன் சொல்லுவான், எனக்கு கெட்ட செய்தின்னு ஒன்று கிடையவே கிடையாது, சிறப்பான தரமான சம்பவங்களால் என் வாழ்வு நிரம்பும். ஆமென். there is no bad news. எனக்கு கெட்ட செய்தினே ஒண்ணு ஊர்ல ஆளுக்கு வாசிப்பாங்க, உங்களுக்கு அது காதுக்குள்ள போவாது. நீங்க சொல்லுவீங்க, நமக்கு அது இல்லைங்க, நமக்கு வேற வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, இவங்க வந்துட்டாங்களே, இதை மாத்திட்டாங்களே. மக்கள் பாருங்களேன், ஏதாவது கேட்ட உடனே ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. இன்னும் நம்முடைய மைண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, நைட்டு ஒரு கால் வந்தாலே நமக்கு என்னது, ஐயோ நைட்டு போல ஃபோன் வருது, பதறும். நான் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட ஜோன் கேட்டேன், இதெல்லாம் மாத்திடுங்க ஆண்டவரே, நைட்டு திடீர்னு எனக்கு ஒரு 10 கோடி ரூபா யாராவது கொடுக்கணும்னு கூட கால் பண்ணியிருக்கலாம் இல்லையா, என் இருதயத்தை அந்த மாதிரி மாத்திருங்க அப்படின்ட்டு. ஓரல் டிராபட்டுக்கு அப்படிதான் நடந்திருக்குது. ஓரல் டிராபட் ஒரு நாள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம், எல்லாம் போயிடணும்னு நினச்சிட்டு இருக்கு. அவர் ஒய்ஃப் வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டு காலையில் அது வீட்டுக்கு போகுது. அந்த மாதிரி வேணா ஒரு சிச்சுவேஷன். ஒரு 3 மணி இருக்குமா, ஒருத்தன் கதவை தட்டியிருக்கிறான். கதவை தட்டி, கொஞ்சம் பணம் சேர்த்து வச்ச பணம் இந்த பிடிங்க மொத்தமாக, நைட்டு தூங்கிட்டு காலையில் வரலான்னு பார்க்க ஆண்டவர் தூங்க விடவே இல்லை, நீங்கள் தான் ஓரல் டிராபட்டா பிடிச்சிக்கோங்க அப்படின்ட்டான். அதனால நிறைய குட் நியூஸ் எல்லாம் எனக்கு வரணும். இது எங்கேயோ கோளாறா இருக்குது நமக்கு. இப்போ தந்தி அப்படின்னா என்ன இருக்கும், என் சொத்துக்களை உன் பேரில் எழுதி வைக்க போகிறேன், என்ன தந்தி வரப்போகுது. சில விஷயமே நமக்கு என்ன ஆயிடுச்சு, நியூஸ்னாலே இப்போ என்னதுதான் கெட்டது அப்படிங்கிறது மாதிரி ஆக்கி வச்சுட்டாங்க. ஆனா கடவுள் சொல்றாரு, அப்படி இல்லப்பா, தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி உலர்ந்த எலும்புகளை என்ன ஆகுமா, புஷ்டியாக்குமா. கடவுள் சொல்றாரு, உனக்காக நான் நிறைய குட் நியூஸ் வச்சிருக்கிறேன், பல இடத்துல இருந்து அது உனக்காக வரும், எந்நேரமும் அது உனக்கு வரும், ஆகையால நீ பயப்படாத, உனக்கு நல்ல செய்திகள் வரும் அப்படிங்கிற. ஆமென். மருத்துவமனையில மருத்துவர் ஏதாவது சொல்றாரு, வேலை பார்க்குற இடத்துல யாராவது ஏதாவது சொல்றாங்க, இதெல்லாம் கேட்க முன்னே அப்படியா அப்படியான்னு அதே யோசிச்சுட்டே இருக்கிறது. இல்லை சொல்லுங்க, துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் அவன் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி, அவன் ஒன்றும் தன் மாம்சத்தையோ தன் பலத்தையோ நம்புற ஆள் இல்லை. அவன் என்ன நம்புறானா, கர்த்தர் இருக்கிறாருங்க, அவர் பார்த்துப்பார், இந்த கெட்டதை நல்லதா மாத்துவாரு, இந்த கெட்ட செய்தியை நல்ல செய்தியா மாத்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். பாருங்க, அவன் உறுதியா இருக்கும், அவன் இருதயம் உறுதியா இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, இருதயம் உறுதியா இருக்கும். எதையும் தாங்கும் இதயம்.
ஹலோ, பைபிள் இருக்கு சார். அவன் இருதயம் எதையும் தாங்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த பேட் நியூஸும் கெட்டதும் கேட்டாலும் அசைறதே. சில கேட்பாங்க, உங்களுக்கு என்ன கல்லெஞ்சா அப்படிம்பாங்க. இல்லைங்க, இது வந்து உறுதியான உள்ளம். கடவுள் அப்படி ஆக்குற. எல்லாரும் பிறக்கும் போதே அப்படி வரதில்லை. கடவுளை அறிய அறிய, அவர் வார்த்தையை கேட்க கேட்க, நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்களை பார்க்க பார்க்க நமக்கே ஒரு தைரியம் அப்படி ஃபார்ம் ஆகுது. கரடி, சிங்கம் இதெல்லாம் பார்த்தாச்சா, இந்த கோலியாத்தும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான் அப்படின்னு தைரியம் தன்னால் வருது. கோலியாத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஏதாவது வந்துச்சுன்னா, அந்த கோலியாத்தை முடிச்சோம்ல, அது மாதிரி இந்த கதையை முடிச்சுடுவோம். இது இப்படி பழகுது. கர்த்தரோட பழக பழக இப்போ இருதயம் என்னதாகுது, உறுதியா இருக்கு. எந்த கெட்ட செய்தினா அது உடஞ்சு போறதே இல்லை. சிலர் பாருங்க லேசா அப்படியே அப்படி கெட்டதெல்லாம் கேட்கும் போது சொல்லுங்க, எனக்கு அது நல்லதா மாறும். ஆமென். உறுதியான இருதயமாய் அவன் இருதயம் இருக்குது. அவன் தன் சத்துருக்களின் சறுக்கட்டுதலை காணுமட்டும். எதிரிகள், பிரச்சனைகள், வாழ்க்கையில நோய், சில தேவையில்லாத காரியெல்லாம் நிக்குது. அவன் என்ன பார்க்கறான்னா, கர்த்தர் இது எல்லாம் எனக்காக சரி கட்டுவார், இதனுடைய முடிவுகளை நான் பார்ப்பேன் அப்படி சொல்றான். 9வது வசனம், வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு வள்ளலாயிட்டா இருப்போம். கொடுக்கறதுங்கிறது வேற, இறைக்கிறதுங்கிறது வேற. ப்ராஸ்பரிட்டில எந்த லெவல்ல மூவ் ஆகணும்னு விரும்புறாரு பாருங்க. யாருக்கு எவ்வளவு கொடுத்தனே தெரியலங்க, வர்ற வர எடுத்து கொடுத்துட்டே இருக்கிறேன். வாரி இறைத்தான், அவன் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றைக்கும் நிற்கும். பாருங்க, நான் பிடிக்கிறேன்னு நினைக்காதீங்க. கடவுள் ப்ராஸ்பரிட்டியை விடுறதாவே இல்லை. பிகினிங் டு எண்டு அவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். முதல்ல தான் சொல்லிட்டார்ல, அப்புறம் விட்டுற வேண்டியதானே, வேற ஏதாவது ஆவிக்குரிய மேட்டர் பேசலாம்ல. அவர் இதுதான் ரொம்ப ஆவிக்குரியதுங்கிறார். எல்லாம் சொல்லுங்க, வாரி இறைத்தான். நல்லா அப்படி பண்ணுங்க பார்க்கலாம். ஆமென். வாரி இறைச்சான். கடவுள் பாருங்க, கடவுள் அதுதான் பிக்சர். கையேந்துக்கிட்டு இலவசமாதான் தருவீங்களா அப்படி நிற்க மாட்டேன். சும்மா வாரி இறைப்ப. வாரி இறைக்கிற ஆளா நீ இருப்ப, வாரி கொடுக்கிற ஆளா இருப்ப. பாருங்க, விசுவாசிகளும் அது சொல்லி தரவே இல்லை. யாரோ சொன்னாங்க, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏதோ கஷ்டம் அவங்களுக்கு போல, 20,000 ரூபா தந்துடுவேன், இன்னும் வாழ்நாளெல்லாம் எங்கள் சபைக்கு நீங்கள் வந்துடணும். ஏதோ அடிமை பத்திரம் போட்டு வாங்கிட்டு இருக்காங்க ஆட்களை. என்ன ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியம் பாருங்க. தட் இஸ் நாட் கிறிஸ்டியானிட்டி. இங்கே யாருக்கும் காசு கொடுத்து யாரையும் எதுவும் பண்ணுறதே இல்லை. இங்கே இருக்கிற மக்களுக்கு கடவுள் வைத்திருக்கிற மெய்யான சுவிசேஷத்தை சொல்லி சொல்லி அவர்கள் வாரி இறைக்கிறவர்களாக மாறுகிறார். ஆமென். சும்மா அந்த மாதிரி அவங்க வாழ்நாளெல்லாம் தரித்திரத்தில் வைக்கிற ஒரு எண்ணமோ ஒரு சுவிசேஷமோ கிடையாது. ஏழைகளாய் வருகிறவர்கள். ஒரு அம்மா பிடிச்சி கேட்டிருக்காங்க, அது என்ன ராயல் ஃபேமிலி அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேரே சிலருக்கு கடுப்பாக இருக்கு. அப்புறம் பணக்காரங்க மட்டும்தான் அங்கே வருவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்லியிருக்குது, இல்லைங்க, வரும்போது ஏழையாக தான் வருவாங்க, கொஞ்சம் நாளில் பணக்காரங்களாயிருவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு அபிஷேகத்தை தேவன் இந்த இடத்து மேல, இந்த சபையின் மேல அவர் வைத்திருக்கிறார். நீங்கள் செல்வந்தர்களாவது உறுதி. கண்டிப்பா கண்டிப்பா நடக்கும். வாரி இறைப்பீங்க. இன்னைக்கு காலைல தான் ஒரு 2 லட்சம் கொடுத்தேன், சாயங்காலம் கொடுத்தேன், அவருக்கு இவ்வளோ கொடுத்தேன், இவ்வளோ கொடுத்தேன். பவுலுக்கு என்ன குழப்பம்னா, எத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேனே எனக்கு தெரியலப்பா, ஏதோ கொடுத்தேங்கிறான். நீங்க அந்த மாதிரி எத்தனை பேருக்கு உதவி செஞ்சேனே தெரியல, கொடுத்துட்டே இருந்தேன் அப்படி சொல்ற மாதிரி ஆயிடுவீங்க. ஆமே. நான் இப்போ ஏதாவது மோட்டிவேஷன் பீச் கொடுத்துட்டு இருக்கேன்னா, நான் எங்கேயாவது ஏதாவது எடுத்துட்டு வந்து திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படின்னு நெப்போலியன் ஹில் புக் படிச்சுட்டா பேசிட்டு இருக்கிறேன். நான் தேவாதி தேவனுடைய வார்த்தையை பேசிட்டு இருக்கிறாங்க. அவர் தான் சொல்றாரு, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். நீங்க ஏழைகளா இருக்க மாட்டீங்க, நீங்க ஏழைகளுக்கு கொடுக்கிறவங்களா இருப்பீங்க. இதை நம்புங்க சார், இதை விசுவாசிங்க, வாழ்க்கை அவ்விதமா இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். விளக்கம்லே புரிஞ்சிச்சா? எல்லாம் சொல்லுங்க, கொம்பு. கொம்புனா என்னது? ஸ்டாண்டர்ட். எல்லாம் சொல்லுங்க, ஸ்டாண்டர்ட். கடவுள் சொல்றாரு, சிறப்பான தரமான சம்பவங்கள் இனிமேதான் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. இந்த ஸ்டாண்டர்ட் என்ன தெரியுமா? தரம். உன்னுடைய வேல்யூஸ், உன்னுடைய மதிப்பு இது இருக்கு பாரு, அதை அப்படியே கூட்டுவேன். நீ இருந்தாதான் காரியம் நடக்குங்கிற மாதிரி காட்டுவேன். அதான் தரத்தை உயர்த்துறது. அது கொஞ்சம் நெகட்டிவ் தான்.
நீ என்ன பெரிய கொம்பா அப்படிமா பார்த்துருக்கீங்களா? கொம்புங்கிறது என்னது நமக்கு விளக்கம் புரியுது. அதனால பைபிள் நமக்கு நல்லா புரியும். வெள்ளைக்காரனுக்குலாம் இது எப்படி புரியும்னு எனக்கு தெரியல, ஆனால் நமக்கு நல்லா புரியும். ஏன்னா நம்ம ஊரில் தான் பேசிகிட்டு இருப்போம், அவன் பெரிய கொம்பா. இப்போ கொம்புன்னா என்னது? அவன் இல்லைன்னா எதுவும் நடக்காதா? இது நெகட்டிவாக இருக்குது பாருங்க. இப்போ கடவுள் உங்களை கொம்பா தான் வைக்க விரும்புகிறாரு. அது எப்படின்னா, இவர் இருந்தால் தான் அந்த நல்லதெல்லாம் நடக்கும், இவர் இருந்தால் தான் அந்த காரியங்கள்லாம் நடக்கும்னு சொல்லி I will increase your standard. அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். ஆமென். ஆமாம், சில அதிகாரம் சில இதெல்லாம் தருவார், சில பவர்ஃபுல்லானதெல்லாம் தருவார். அதெல்லாம் முட்டுறதுக்கு இல்லை, ஜனங்களை பாதுகாக்கிறதுக்கு. நீங்க நின்னீங்கன்னா சில தீமைகள் விலகும், சில கெட்டதெல்லாம் போகும். அந்த மாதிரி இடத்துல கடவுள் உங்களை கொண்டு வந்து என்ன பண்ணாரு? வைப்பார். அது மூலம் ஜனங்கள் பாதுகாப்பா இருப்பார்கள், ஜனங்கள் அச்சம் இல்லாமல் இருப்பார்கள். ஆமென். உன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கனுடைய ஆசை நீதிமானுக்கோ அவன் விரும்புகிறது கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஒருத்தனுடைய ஆசை நிராசையாய் மாறுகிறது, இன்னொருவனுடைய ஆசை நிறைவேறும் ஆசையாய் மாறுகிறது. எழுந்து நிற்போம். இட்ஸ் a perfect shot. இதுதான் கடவுள் வரைஞ்சு வச்சிருக்கிற படம். இப்படி பாருங்க, சங்கீதம் 112 தான் நான், இதான் நான். அடிக்கடி வாசிங்க. 128 போன வாரம் சொன்னா அதை அப்படியே வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அதாவது எப்படியோ இருப்பான், யாருக்கு தெரியும் அப்படி கிடையாது. பைபிள் அப்படி பேசுறதே கிடையாது. தான் ஆண்டவர் பின்னாடி போறேன், எப்படி இருக்கிறனோ தெரியல, ஜோம் பண்ணிக்கோங்க, அது கிடையாது. இவ்விதமா, எல்லாம் சொல்லுங்க, இவ்விதமா. கடவுள் சொல்ற இப்படிதான் இருப்பான்பா. என்ன ஒருத்தன் நம்பி என்ன ஒருத்தன் தேடி வந்து அவன் இப்படிதான் இருப்பான். அவன் மனைவி இப்படிதான் இருக்கும், அவன் பிள்ளைகள் இப்படிதான் இருப்பாங்க, அவன் வருமானம்லாம் இப்படிதான் இருக்கும். இப்படிதான் பேசுறாரு. இப்போ கடவுளே ஒரு ப்ளூ பிரிண்டை நமக்கு தராரு, ஒரு வரைபடத்தை அவர் வரைஞ்சி தராரு. ஒவ்வொரு சண்டையும் அதான் பண்ண போகிறோம் ஈவினிங்ஸில். கடந்த சில வாரங்களாக நம்முடைய வாழ்வை தேவன் எவ்விதமாய் மாற்றுகிறார்னு பேசினேன். இப்போ 2 வாரமாக இந்த ப்ளூ பிரிண்ட் ஆஃப் லைஃப், இந்த வரைபடத்தை பற்றி நாம் என்ன பண்ணுகிறோம், பேசி கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இதை தான் உள்ளே வச்சிருக்கிறாரு, இதை நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். கொடுத்து விட்டு நாம் ஜெபிக்கலாம். கைகளில் எடுத்துக்கோங்க. ஹல்லேலூயா. அறிக்கை செய்து நாம் கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. கையில் எடுத்தே சொல்லுங்க, நான் கடன் வாங்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஆன்லைனில் பார்க்குறவங்க ஆன்லைனில் நீங்கள் விதைக்கலாம். ஒரு வார்த்தையை கேட்கிறீர்கள் என்றால் அந்த வார்த்தைக்கு நீங்கள் செய்யக்கூடிய அற்புதமான விஷயம்னா அதை கனம் பண்ணுறது தான். ஐ பிலீவ் தட். so good, super, amen, that's good. ஆனால் அதெல்லாம் விட ரொம்ப முக்கியம், நீங்கள் எந்த வசனங்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டீர்களோ அதை கனம் பண்ணும்படியாய் கொடுப்பது. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் அதை முழுமையாய் கொண்டு வர ஆரம்பிக்கும். ஆமென். கைகளில் எடுத்துக்கோங்க. அறிக்கை செய்து நாம் கொடுக்க போகிறோம். எல்லாம் சொல்லுங்க. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் இருக்கும், என் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், நான் வாரி இறைப்பேன், நான் கடன் வாங்க மாட்டேன், நான் கடன் கொடுப்பேன். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்குவார். செழிப்பு என்னுடையது, சுகவாழ்வு என்னுடையது. இருளிலே எனக்கு வெளிச்சம் உதிக்கும். துச்செய்தியை கேட்கிறதினால் நான் பயப்படேன். என் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். என் சத்துருக்கள் எல்லாம் சரிகட்டப்படுவார்கள். என் பிரச்சனைகள் எல்லாம் ஓய்ந்து போகும். அதை நான் காண்பேன். சத்துருவே இல்லாத, பிரச்சனையே இல்லாத ஒரு நல்ல எதிர்காலத்தை நான் பார்ப்பேன். கர்த்தர் அதை எனக்காக வைத்திருக்கிறார். இது என்னை குறித்த தேவனுடைய படமா இருக்கிறது. இதை விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கனமனும்படியாய் நான் விதைக்கிறேன், நான் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஆமென்.